திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்புகண் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவநாய சத்சங்கத்தின் சார்பாக நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற திருவாசகத்திலே கீர்த்தி திருவகவலிலே தொடர்ந்து செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. கீர்த்தி திரு அகவல் நம்முடைய திருவாசகத்தில் சிவபுராணத்திற்கு அடுத்ததாக வைக்கப்பெற்றிருக்கிறது. இதிலே சிவபெருமான் பெருமை பேசப்பெறுகிறது. பெருமை என்று சொன்னால் அவனுக்கு பெருமை என்ன? அவனுக்கு பெருமை முடிவில் ஆற்றல் உடையவனாக விளங்குவது, வரம்பில் இன்பமுடையவனாக விளங்குவது, அவனுடைய பெருமை இயல்பாகவே பாசங்களினின்று விடுபடுவது, அவனுடைய பெருமை தன்வயத்தனாதல், அவனுடைய பெருமை இயற்கை உணர்வினாதல், இதெல்லாம் அவனுடைய பெருமைகள். ஆனால் அந்த பெருமைகளை இங்கே பேசலை. உண்மையிலேயே அவனுக்கு பெருமை என்ன என்றால், இவ்வளோ இருந்தும் கூட, இவ்வளவு ஆற்றல் இன்பம் போன்றவை இருந்தும் கூட அடியவர்களுக்காக எளியவனாக வருகிறான் அல்லவா, அதுதான் அவனுடைய பெருமை, கீர்த்தி. இதுதான் கீர்த்தி. பெருமை என்பது ஒருவருக்கு என்ன என்று கேட்டால், மற்றவருக்கு அவர் எவ்வாறு பயன்படுகிறார் என்பது தான் பெருமை. எனக்கு நிரம்ப பாடல்கள் தெரியும், அதல்ல பெருமை. அதனால் மற்றவருக்கு என்ன பயன்? நிலம் இருக்கிறது, பெரிய கிரவுண்ட் நிலம் இருக்கிறது, என் பேரில் 50 ஏக்கரா இருக்குது, ஒரு பொட்டு கூட விளையிறது இல்லைன்னா அது என்னங்க பயனு? 50 ஏக்கரா அது 500 ஏக்கரா தான் இருந்துக்கிட்டுமே, பயன் இருக்கா? விளைச்சல் இல்லாத நிலத்தில் என்ன பயன்? ஒருவருக்கு பெருமைனா வேறு என்னென்னவோ நினச்சிட்ருக்குறாங்க. பெருமைனா உண்மையிலேயே, அதாவது பெருமை என்று சொன்னால் மற்றவருக்கு இல்லாமல் இருப்பது, தன்னிடம் இருப்பது. அழகப்ப ஐயாவுக்கு ஒரு பாட்டு தெரியாது, எனக்கு தெரியும். உடனே எனக்கு அதில் என்னது பெருமை. அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியுதான், அது பெருமை. அவருக்கு தெரியாது, எனக்கு தெரிகிறது பெருமை இல்லை.
எனக்கு தெரிந்ததுனாலே அவருக்கு அதை தெரிவித்தேன் என்றால் அதுதான் பெருமை. ஐயா இந்த பாருங்க இதுதாங்க ஐயா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு தெரிஞ்சதுனால பெருமை வரும். இல்லைன்னா நானே அவருக்கு தெரியாதா தெரியாது உங்களுக்கு என்ன இது கூட தெரியாமல் இருக்கிறீங்க அத்தோடு நின்றுக்கிட்டா அது பெருமையா? அது மிக மிக சிறுமை. அது சிறுமை இல்லையா? ஒருவருக்கு ஒன்று தெரியவில்லை என்று சொன்னால் மற்றவருக்கு எவ்வளோ களிப்புங்கிறீங்க. ரொம்ப தெரியாமல் போய் அந்த அக்கா எப்படி தக்காளி ரசம் வைக்க தக்காளி ரசம் வைக்க தெரியாதா உனக்கு? என்ன நீ என்ன பொண்ணு, நீ என்ன சமையல் பண்ணிட்ட, தக்காளி ரசம் தெரியாது உனக்கு அப்படின்னா, அக்கா தெரியும்க்கா, தெரியாமல் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன். அப்படின்னு எஸ் ஆகிடும். அதுதான் எனக்கு ஒன்று தெரியவில்லை, ஒருவருக்கு ஒன்று தெரிகிறது என்று சொன்னால் தெரிந்தது தெரியாதவருக்கு அதுதானே உயர்வு, அதுதான் பெருமை. அவருக்கு தெரிய வச்சுடணும். ஆசிரியருக்கு என்ன பெருமை? தனக்கு தெரிஞ்சதெல்லாம் மாணவனுக்கு தெரிய வைப்பது தான். அதுதான் ஆசிரியருக்கு பெருமையை தவிர அவருக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிறது என்ன பெருமை? தெரிஞ்சுதான் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தான். நிறைய தெரியுங்கிறது என்ன பெருமை? நிறைய தெரிஞ்சதுனால மற்றவருக்கு என்ன பயன்? அப்போ சிவபெருமானுக்கு இவ்வளவு வரம்பில் இன்பம் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, தன் வயத்தனாதல், இயற்கை உணர்வினநாதன், ஏகப்பட்ட பெருமை என்ன? அதனால் எனக்கு என்ன ஆக போகுது? அவன் மிகப்பெரியவன் என்பதனாலே எனக்கு எதுவும் ஆகப் போவதில்லை. ஆனால் அவன் மிகப்பெரியவனாக இருந்தாலும் நான் அழுது கூப்பிட்டால் எளியவனாக வந்து விடுவான். அப்படின்னா தான் அவனுக்கு பெரிய பெருமை. அதுதானே பெருமை. அந்த பெருமை இல்லையா, அந்த பெருமை வர்றதுங்கிறது தான் கொஞ்சம் கடினம். அந்த பெருமை எல்லாத்துக்கும் பெரியவங்களுக்கு தான் வரும். அந்த பெருமை அந்த அருமையில் எளியனாய் இருத்தல். ரொம்ப கடினமானவர்னு நினச்சா சிவபெருமான, அது ரொம்ப கடினமானவர் இவர் நினச்சா எளிமையாக வந்துட்டு போயிடுவான். இவருக்கெல்லாம் வருவாங்களான்னு நினச்சா அவனுக்கு அத்தனையும் செய்து கொடுத்துட்டு போவான். அவன் யாருக்கிட்ட எப்படி வருவான்னு தெரியாது. அந்த மாதிரி அதுதானே பெருமை. சிவபெருமானுக்கு என்ன பெருமைன்னு கேட்டால், ஒரு சாதாரண ஒருத்தர்கிட்ட துணி துவைச்சி கொடுக்குறாரு, அடியார்களுக்கு துணி துவைச்சி கொடுக்குறாரு. அவர்கிட்ட போய் என் துணியை துவைச்சி கொடுன்னு கேட்குறாரு. துவைச்சி கொடுப்பியா நீ என்னுடைய துணியை அப்படின்னு கேட்குறாரு. அவங்கவுங்க காட்டில் தவம் இருந்து இலையை தின்னுக்கிட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு எப்போ வருவார் சாமி 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 அவர்கிட்ட எல்லாம் போகாமல் அழுக முடிய தூக்கிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போயிட்டு இருக்கவிட்ட என் துணியை கொஞ்சம் துவைச்சி விட அப்படின்னு கேட்குறாருன்னா யார்கிட்ட போவார் சொல்லுங்க நீங்கள்? அப்போ அதுதான் சிவபெருமானுடைய நுட்பம். நாம் புரிஞ்சு வச்சுக்கணும். சிவனை பற்றி இவ்வளோ நாள் கேட்டு வச்சு அவருக்கு உண்மையிலே கீர்த்தி அவர் படித்தா தான் புரியும். அதனால தான் நிறைய சொல்கிறாரு. அவருடைய கீர்த்தி என்னென்னா டவுன் டு எர்த்து, ஆங்கிலத்தில் சொல்லுவான். ரொம்ப கீழே வந்துடுவான், ரொம்ப கீழே. நமக்கெல்லாம் வருவான், நம்ம வந்துடுவான். நமக்கெல்லாம் எப்படி வருவான், நமக்கு வருவான். ஆனால் எப்படி வருவான்னு தான் நமக்கு தெரியாது. யாராவது வருவான், எதாவது வருவான், எப்படியாவது அதை செய்து கொடுத்துட்டு செய்வான். ஏன் எப்படி செய்யாமல் போவான்? நம்பி வருகிறவர்களுக்கு, அடைக்கலமாக வந்தவர்களுக்கு செய்யாமல் எப்படி போக முடியும் அவனால்? அது அவனால் முடியவே முடியாது, கஷ்டம். அருளாமல் இருந்து பாருன்னு சொல்லி பாருங்க, அவருக்கு கஷ்டம். தன் மீது அன்பு செலுத்துகிற ஒரு உயிர்களை அவன் மாதிரி நேசிக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள்? நம்ம நினைக்கிறோம், நான் என் குழந்தைய ரொம்ப நேசிக்கிறேன், நான் என்னுடைய மகனை ரொம்ப நேசிக்கிறேன், என் மனைவியை ரொம்ப நேசிக்கிறேன், என்னுடைய தாயை ரொம்ப நேசிக்கிறேன். அட மடையா, சிவனை விடவா நீ ஒரு உயிரை நேசிச்சிட முடியும்? இந்த சிவன் நேசிக்கிறத விடவா நம்ம நேசிச்சிட முடியும்? நாம் நம்மளாக கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த உயிரை இந்த பிறப்பில்
ஏதோ ஒரு தொடர்பில் வந்துட்ட காரணத்தினால அந்த உயிர் மேலே நான் செலுத்துகிற அன்பு மாதிரி வேறு யாராவது செலுத்த முடியுமா அப்படின்னு அந்த கர்வம் வேறு, நம்ம அன்பு செலுத்துகிறோன்ட்டு. என்ன பைத்தியகாரத்தனம்! அந்த சிவம் அந்த உயிர் மேலே செலுத்துகிற அன்புக்கு ஈடு எது இருக்க முடியும்? நீ என்னத்தை செலுத்துகிற அன்பு? உயிர்கள் மேலே அவன் செலுத்துகிற அன்பு. ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினச்சான்னு வச்சுங்க, அதுக்கு மேலே இவனுக்கு அட்ராக்ஷன் உண்டாக்கிடுவான். தான் எப்படி பார்த்துக்கிறோமோ அப்படி பார்த்துக்கணும். நான் ஒரு உயிரை கவனமாக பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அவன் எனக்கு ஊட்டின உணர்வு, அது எனக்கு ஊட்டியிருக்கான் அந்த உணர்வை. அந்த உயிரை நான் பார்த்துக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த பத்திரமா பார்த்துக்கிறத என்னவோ எனக்கே ஏற்பட்ட உணர்வு மாதிரி நான் நினச்சிக்கிறேன். அது எனக்கே ஏற்பட்ட இல்லை, அவன் ஊட்டிடுறது. என்றைக்கு நிறுத்தினானோ டக்குன்னு நின்றுடும். அதனால் இறைவன் ஈசன் காட்டுகிற அன்பு தான் உயிர்கள் மேலே. ஈசன் காட்டுகிற அன்பை நம்ம நுட்பமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு அன்பு காட்டுகிறவன் பெருமான். அதை அந்த பெருமையை சொல்லுவது தான் கீர்த்தி திருவள். தவிர அவர் அப்படி வந்தார் இப்படி வந்தார் அப்படிங்கிறது இல்லை. குதிரை சேவகனா வராயா? குதிரை சேவகனா தானே வரான். யாரையா போட்டான், எனக்காக குதிரை வாங்கிட்டு வரேன்னு நடந்துருச்சு. அப்படி ஒரு ஆட்கொண்டு விட்டார். ஆட்கொண்டு விட்ட உடனே இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணணும். சாமி அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார், அது பாட்டுக்கு சார்ட் அவுட் ஆகும். என்னடா குதிரை வாங்க போகிறேன்றவனை நடுவில் பரிமறித்து நாம் அவனுக்கு உபதேசம் பண்ணி அவனை ஆட்கொள்ளுகிறோமே, இந்த குதிரை வியாபாரம்லாம் என்ன ஆகுது அப்படின்னு யோசனை பண்ணுவார். அதெல்லாம் யோசனை பண்ண மாட்டார். குதிரை வாங்கிட்டு வரட்டும், வரும்போது அவனை ஆட்கொள்ளலான்னு. குதிரை வாங்க போகும்போது செஞ்சார, வரும்போது செஞ்சிருக்க வேண்டியது தானே. அதை பற்றிலாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது. குதிரை வாங்கப்போ இல்லை நிறையத்தான் வாங்கப்போ, அதை பற்றி எப்போ அருளணும்னு நினைக்கிறாரோ அந்த நொடியில் அருளி செய்து விடுவார். அவ்வளவுதான். எந்த நொடியில் அருள்பாடுக்கு டைம் வந்துருச்சோ அப்போ அவ்வளோதான். சுற்றி இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும், எல்லாமே கட் ஆகிடும். நீ தான் இந்த வேடுவ தலைவன், இந்த ட்ரைப்ஸினுடைய தலைவன். நீ தான் வேட்டையாடி இந்த உயிர்களையெல்லாம் இவங்களையெல்லாம் காப்பாற்றணும். எனக்கு வயசாகிடுச்சு, நான் போக முடியாது. அந்த மிருகங்கள்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுது. தின்னா நீ பார்த்துக்க. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த மிருகங்களை எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணி என் மக்களை நான் காப்பாற்றிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தானே. அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் என்ன பெருமையோட சேர்க்கிறாரு. அவர் வேட்டைக்கு கிளம்புறப்ப, அந்த முதல் வேட்டைக்கு கிளம்புறப்ப, அவர் முதல் வேட்டைக்கு கிளம்புன அந்த ஏற்பாடை சொல்லுவார் பாருங்க. பாடலாக விவரிப்பார். அப்போ அவ்வளோ ஆசாசியாக ட்ரெஸ் பண்ணிக்குவார். யார்? திருநனார். அந்த காலில் ஷூ போட்டுக்கிறது என்ன, அந்த வாரை கட்டிக்கிறது என்ன, இடுப்பில் பெல்ட்டு போட்டுக்கிறது என்ன, அதில் வாள் சொருகிக்கிறது என்ன, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு பார்த்து யார்? தின்னனர். ஒரு நாள் கூத்து. அப்படி வந்தவர் தானே. எங்கே போச்சு அத்தனையும்? ஒரே நாள் அதை பண்ணிட்டு அவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டு அத்தனையும் தூக்கி துச்சமாக போட்டு விட்டார். அத்தனையும் போயிடுச்சு எல்லாமே. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதை தெரிவிக்கிறதுக்கு அவருக்கு அடுத்து ரொம்ப நாள் ஆகிடாது. அதனால் இங்கே சொல்லுவார், அப்பரிசதனால் ஆண்டு கொண்டவர் எப்பரிசாயினும் எவ்வவர் தன்மையும் வரு. அவரவர்களுடைய தன்மை சிவபெருமானுக்கு தான் தெரியும். உங்கள் தன்மை எனக்கு தெரியாது, என் தன்மை உங்களுக்கு தெரியும். யார் தன்மையும் யாருக்கும் தெரியவே தெரியாது, சிவனுக்கு தான் தெரியும். அப்படி இது கீர்த்தி திருவள்ளுவர் ரொம்ப முக்கியமான அந்த பாயிண்ட். எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும், எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும், அது அவர் ஒருத்தருக்கு தான் முடியும், வேறு எவனாலையும் முடியாது. ஒரே வாக்கியம் அந்த பெரும்பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தினுடைய அந்த பெரும் இலக்கணத்தை சொல்லுகிறார். எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்படின்னு சொல்லுகிறார். இது அந்த வரியை நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அந்த இலக்கணம், அந்த தன்மை நமக்கு ஒருத்தரை பற்றி நம்ம பிள்ளையை பற்றி நமக்கு ஒழுங்காக தெரியுமா?
நீங்கள் சொல்லுங்கள். நான் சம்சாரத்தை பற்றி சரியாக தெரியுமா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா சத்தியமாக ஒருத்தருக்கு தெரியாது. வீட்டுக்காரரை பற்றி உனக்கு சரியாக தெரியுமானாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா அதுவும் சத்தியம் என்னன்னு புரிஞ்சிக்கவே முடியலைங்க. அவரை தான் சொல்லுவாங்க 40 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு என்ன தேவைன்னா புரிஞ்சிடலாங்க. என் வீட்டுக்காரரை மட்டும் புரிஞ்சிக்க முடியாதுங்க. இன்றைக்கி நல்லா இருக்கும்பாரு, நாளைக்கு நல்லா இல்லைம்பாரு. அதைத்தான் வச்சுருப்பேன். ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கமாரு, நாளைக்கு நல்லா இல்லைம்பாரு. அது தனி டைப்பு அப்படின்ட்டுருவாங்க. கண்டுபிடிக்க முடியாது. மனைவியை கணவன் புரிந்து கொள்ளவே முடியாது. கணவனையும் மனைவி புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொண்டது எல்லாம் சூப்பர்ஃபிஷியலாக, வெளிப்படையாக, உலக பிரபஞ்சத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை வச்சு தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டேம்பாங்க. அந்த ஆன்மாவினுடைய விருப்பு இருக்குது பாருங்கள், அதை தெரிஞ்சுக்கிறது சிவகுண்டுக்கு தான் தெரியும், வேறு எந்த உயிருக்கும் தெரியுது. அந்த ஆன்மாவனுடைய விருப்பு சிவபெருமானை தவிர யாரும் தெரிஞ்சதுன்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. சிவபெருமானுக்கே தெரியும்னு சொன்னால் சிவபெருமானாகவே வருகிற குருவுக்கு தெரியும். அதனால தான் குருவாக வருகிறவருக்கு தெரியுங்கிறதுனால தான் குரு சிவபெருமான்னு சொல்கிறாங்க. சிவனுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த ஆன்மாவுடைய தன்மை யாருக்கும் புரியாது. அது அவருக்கு தான் தெரியும். அதனால் அவருடைய பெருமையை சொல்லுகிற பொழுது அந்த பெருமையை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்கு பெருமை என்ன என்றால், நான் உடனே பெரியவங்களுக்கு தான் அவர் போவார், ரொம்ப பெரிய அருளாளர்களுக்கு பெரிய பக்திமான்களுக்குத்தான் சிவபெருமான் போவார், நமக்கெல்லாம் எங்கேருந்து வருவார்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த மாதிரி அது பேயடையா பெரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா அப்படிங்கிறார் ஞானசம்பந்தர். சந்தேகப்படாத, எங்கள் சிவபெருமானை நீ சந்தேகப்படாத. நீ எந்த விதமான ஐயம் திருவு இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டியது மட்டும்தான் உங்கள் கடமை. மித்ததெல்லாம் அவர் பார்த்துப்பார். அதுதான் முக்கியம். அன்பு செலுத்த வேண்டியது மட்டும்தான் உன் கடமையை தவிர நீ வேறு எதுவும் நமக்கு வருவாரா மாட்டாரா, நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிற அந்த ஐயமே தேவையில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வரி இந்த கீர்த்தி திரகல்ல, எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டு அருளி அப்படின்றார் பார்த்தீங்களா. அது ஒன்று தான் சிவபெருமானுடைய, அவர் ஆண்டு கொள்றதுக்கு அவருக்குத்தான் தெரியுமே தவிர நாட் பை ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன். அது நாம் போயோ யார் போயோ ரெக்கமெண்ட் பண்ணிலாம் அவர் ஆண்டு கொண்டு நிற்பார் என்று சொல்ல முடியாது. அவருக்கு தெரியும் யார் எப்பொழுது எந்த விதத்திலே ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது பெருமானுக்கு தெரியும். ஆகையினாலே பெருமானுடைய மிகப்பெரிய சிறப்பை இவர் எப்பொழுதும் அரசனுக்குரிய 10 அங்கங்களை அப்படி பார்த்து பார்த்து மிகப்பெரிய பேரரசராக இருக்கக்கூடிய எங்கள் பெருமானுக்கும் அப்படி 10 அங்கங்கள் உண்டு என்று சொல்லி அந்த அங்கங்களை சொல்ல ஆரம்பிக்கின்றார். அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரின். கரெக்டாக 101வது வரி. அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல். அந்தமில் பெருமை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பெருமைனா என்னன்னு நான் சொன்னேங்கிற அந்த வரையறையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பெருமை என்பது அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட, எம்மை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். அரசனாக இருந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி அரசனாக இருந்து ஆட்சி செய்கின்ற அவருக்கு 10 அங்கங்களாக இருக்கக்கூடிய தசாங்கத்தை நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். இந்த தசாங்கம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசருக்கும் சொல்ல முடியாது. ஒரு அரசனுக்கு தசாங்கங்கள் சொல்லுகிற பொழுது கொடியை சொல்லுவார்கள், அந்த ஊரை சொல்லுவார்கள், நாட்டை சொல்லுவார்கள், அவனுக்குரிய பறையை சொல்லுவார்கள், அவனுக்குரிய மற்ற அங்கங்களை எடுத்து 10 அங்கங்களாக சொல்வார்கள். எங்கள் சிவபெருமானுக்கு அந்த 10 அங்கங்கள் நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். இதுதான் எம்மை ஆளுகின்ற நந்தமை ஆண்டனர். எந்தமை ஆண்ட, நந்தமை ஆண்ட, எம்தமை ஆண்ட, எம்மை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான்.
அப்போ இவர் சொல்லுகிற பொழுது என்னை ஆண்டவன் ஒரு பாண்டிய மன்னன் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையிலேயே என்னை ஆண்டு கொண்டிருந்தவன் எங்கள் பெருமானாக இருக்கக்கூடிய தென்பாண்டி நாட்டன், தென்னன் பெருந்துரையான். அவனைத்தான் பாண்டி நாட்டன் என்று சொல்லுகிறான். தென்னன் பெருந்துரையான் எங்கள் அப்பன், அவன்தான் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அவனுக்கு தசாங்கம் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க எங்கள் பெருமானுக்குன்னு பெருமையாக சொல்லுகிறார். எம்தமை ஆண்ட என்று சொன்னால் எம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த தன்மையை நான் விவரிப்பதானால் அப்படின்னு அர்த்தம். பரிசது பகரின் என்று சொன்னால் அவர் எவ்வாறு எங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறார், அவர் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய 10 அங்கங்கள் யாவை? நீங்கள் உலக அரசர்களுக்கு 10 அங்கங்களாக சொல்லுகிறீர்கள். எங்கள் சிவபெருமானும் அரசனுக்கு அரசனாக விளங்குகிறார். அவருக்கு இருக்கக்கூடிய 10 அந்த அங்கங்களை சொல்லுகிறேன். அந்த 10 அங்கங்களிலே முதலிலே வருவது கொடி. அந்த கொடி எது என்று கேட்டால் நீற்றுக்கோடி. ஆற்றல் அது உடை அழகமரு திருவுரு நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும். திருநீர் இருக்கிறதே அதுதான் நீற்றுக்கொடி. நீற்றுக்கொடி இங்கே அவர் சொல்லுகிறார் நீற்றுக்கோடி, நீற்றுக்கோடி என்று சொல்லுகிறார். கோடு அப்படின்னா வளைதல்னு அர்த்தம். கோடுன்னா வளைதல்னு அர்த்தம். இப்போ கோடுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வரியை இழுத்து விட்டு கோடுன்னு சொல்லுகிறோம். தமிழில் தப்பு இது. அதை நேர்கோடுன்னு சொல்லணும். அப்போத்தான் அது சரியா. கோட்டை நிமித்தி வச்சிருக்கிறேன், நேராக பண்ணி வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். அது கோடுனாலே வளைதல் தான். நீங்கள் வளைச்சு இப்படி ஒரு போட்டீங்கன்னா அது கோடு, இப்படி போட்டீங்கன்னா நேர்கோடு. புரியுதா உங்களுக்கு? வளைகோடுன்னு சொல்ல வேண்டியதில்லை, கோடை வளைஞ்சுதான் இருக்கும். கோடு என்றால் கோடு, கொடு கோடு என்று சொன்னால் வளைதல்னு அர்த்தம். காம கோடி என்று சொன்னால் காமத்தை வளைத்தல்னு அர்த்தம், ஆசையை வளைத்தவர்னு அர்த்தம். காம கோடின்னா அதுதான் காம கோடின்னா காமத்தை ஆசையை வளைத்தவர்கள். கோடின்னா வளைத்தல். நீற்றுக்கோடி அப்படின்னு சொன்னா அந்த திருநீற்றை இந்த உடம்பு முழுக்க வளைத்து வளைத்து இட்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். கோடி அதுதான் கொடியாக விளங்குது. இப்ப தமிழ் அறிஞர்களுக்கிடையே அந்த கருத்து வேறுபாடு உண்டு. இப்ப மிகப்பெரிய ஒரு தமிழறிஞராக இருக்கக்கூடிய மறைமலை அடிகள், அருணை வடிவேலார் போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரே எழுதுகிறது. ஒருவருக்கு ஒருவர் சில இடங்களில அப்படி மாறுபட்டு பொருள் எழுதுகிறார்கள். இப்போ நீற்றுக்கோடி என்பது இப்ப அருணை வடிவேலார் என்ன எழுதியிருக்காருன்னா, கொடி என்பது கோடி ஆயிற்று, அது நீட்டல் விகாரம் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனா மறைமலடிகள் எழுதும்போது இது நீட்டல் விகாரம் கிடையாது, அது நீற்றுக்கோடு தான். அது வளைத்து இருக்காது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோடு திரிபுண்டரகமாக எழுதுறது இப்படி நேரா இல்லாம இப்படி வளைஞ்சுதான் இருக்கும். நெற்றியினுடைய அமைப்பே அப்படித்தான். நம்ம நெற்றியினுடைய அமைப்பே எப்படி இருக்குன்னா, நீங்க பாத்தீங்கன்னா கண்ணாடியில, சொல்ல வேண்டியதுல கண்ணாடியில பார்க்காம இருக்க போறீங்க. உங்களை போய் கண்ணாடியில பார்த்தீங்கன்னா அதுதான் பாதி நேரம் அதுலதான் சார் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நீங்க இல்ல, நீங்கன்னா நீங்க இல்ல, இந்த காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கிறோம். என்ன அப்படி கண்ணாடியில பார்த்தீங்கன்னு சொன்னா இது நேராவா இருக்கு. நெற்றி நேரம் இல்லை. இங்க பாருங்க இப்படி இருக்கும். அதனாலதான் பெண்களுடைய நெற்றி 8ஆம் பிறைக்கு ஓம. பாதி மதி நதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளம். இந்த பாதி மதினது. அப்ப அம்பாளுக்கும் இந்த நெற்றியை 8ஆம் பிறைக்கு இப்படி இருக்கும். அந்த 8ஆம் பிறையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வளர்ந்து இருக்கும், வளராமலும் இருக்கும். பாதி சரியா மிட்டு 16 கலையில 8வது கலை எப்படி இருக்கும்? பாதி இல்லையா? அந்த பாதி போல இந்த நெற்றி இப்படித்தான் இருக்கும். ஸோ அதுக்கு நேரா போடணும்னு சொன்னா
நெற்றிக்கு நேராக போட வேண்டும் சொன்னா இப்படி வளைச்சுத்தான் வில்லு மாதிரி போடணும், அம்பு மாதிரி போடணும். அத இதை சொன்னா நிறைய சைவர்கள் என் மேல கோச்சிக்கும். அதனால ஏன் நீட்டு கோடுன்னு போட்டாரு? மணிவாசகர் போடுறாருன்னா அர்த்தம் இல்லாம போடுவாரு. இப்ப திருநீரை இப்படி இட்டுக்கிறோம் இல்லையா, இப்படி இட்டுக்கிறோம். அதை ரொம்ப பெரியவங்க சில சமயம் செய்யறத பார்க்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கவனிச்சிக்கலாம் என்னன்னு தெரியல, நான் கவனிச்சிருக்கேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாரியார் சாமி, நல்லா கவனமா கேட்கணும், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க விடுது, அவர் இப்படி பூச மாட்டார். நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஏதாவது வீடியோ எடுத்தா பாரு, இப்படிதான் பூசுவார், இப்படிதான் பூசுவார். அதை எடுத்து இப்படி பூசுவாங்க வளைசல். என்ன நீர் கோடுங்கிறாரு, இப்படி வளைந்து போட வேண்டும், வளைந்து அதனை போட வேண்டும். இவ்வளவு தூரம் நான் சொல்லுகிறதுக்கு காரணம், அது இப்ப நீங்க அனுஷ்டானத்துல எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி பண்றீங்க, அதை நீங்க அது பிராரமே பண்ணுங்க. எனக்கு தயவு செய்து திட்டு வாங்கி வைக்காதீங்க என்ன. ஆனால் ஏன் நீட்டுக்கோடுன்னு சொல், கோடுங்கிறது கொடிங்கிறது கோடி கோடுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க. கோடிங்கிறது கோடு, நல்ல இலக்கணம் பார்த்தீங்கன்னா கோடு என்பது இகரை ஈற்று பெற்று விட்டது. கோடு பிளஸ் இகரை ஈற்று பெற்ற கோடின்னு ஆயிடுச்சு. அதனால திருநீரை இடுகிற பொழுது இப்படி இடாமல் இப்படி இப்படி இடணும். அத அப்பதான் அந்த நெத்திக்கு பேரலா வரும். அப்படி இட்டுக்காரங்க அவரு ஒழுங்கா இட்டுட்டு வர்றாரு. யாரு? சிவபெருமான். நம்ம தான் சொல்லி கொடுத்தாலும் செய்ய மாட்டேங்கிறோம் அவரு. அதனால நீற்று கோடி அது மேல இருக்கிறதுனால, சிவபெருமானுக்கு நேர மேல இருக்கிறதுனால கொடி போல தோன்றுகிறது. அதனால கொடிக்காக அதை சொன்னார். புரியுதுங்களா உங்களுக்கு? நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும், நிமிர்ந்து காட்டியும் என்று சொன்னால் இடை விட்டுன்னா உடம்பு ஃபுல் முழுக்க பூசாமல் நெற்றி, இந்த புஜங்கள், பிறகு வயிறு, மார்பு, தோல் அப்படின்னு அந்த இல்லையா நியாசம், அங்க நியாசம், அது எங்கெங்கெல்லாம் இட்டுக்கொள்ள வேண்டுமோ அங்கெல்லாம் இட்டுக்கொண்டு இடம் விட்டு, நிமிர்ந்துன்னா இடம் விட்டுன்னு அர்த்தம். இடம் பெயர் இடை விட்டு அப்படின்னு அர்த்தம். இது மறைமலை அடிகளாரும் இந்த உரையத்தான் சொல்றார். இடம் விட்டு பூசியிருக்கார். பார்த்து இவர் பார்க்கிறார், பார்த்தவொடனே இதுதான் கொடி பறக்குதுயா அப்படிங்கிறார். இந்த திருநீற்று கோடிங்கிறத கொடின்னு மாற்ற வேண்டாம், அது கோடி தான், அது திருநீற்று கோடி தான் அது. ஆகையினாலே நாம கூட திருநீர் பூசுகிற பொழுது இப்படி பூச வேண்டும், இப்படி பூசாமல் இப்படி பூச வேண்டும் அப்படிங்கிறத மணிவாசகர் சொல்லி தருகிறார் போல் இருக்கிறதே என்பது என்னுடைய ஒரு வாதம். அவ்வளவுதான், அப்படிதான் வாதம். அதை இப்படியெல்லாம் சிக்கல் படுத்திக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு தான் அதை கோடி ஆயிடுச்சு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அது சரியா இல்லை, இதுதான் சரியாக இருக்கிறது. சரி, இப்ப இதிலிருந்து தொடர்ந்து பல விஷயங்கள் அடியேனுடைய ஆய்விலிருந்து எனக்கு என்ன தோணிச்சோ அதை சொல்லி கொண்டிருக்கிறேன். இதுல இருந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு உரைகளுக்கு. இல்லை, அந்த உரைகளை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னா இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போய் உங்கள்கிட்ட என்ன புத்தகம் இருக்கிறதோ அந்த புத்தகத்துல என்ன உரை இருக்கிறது அந்த உரையை நீங்கள் படித்து பார்க்கலாம். இன்னைக்கு அடியேன் சொல்லுகிற உரையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். அப்படி அடியேனுக்கு என்ன உரை அது சிறப்பாக அந்த இடத்துல தோன்றுகிறதோ அதை சொல்ல வேண்டும் என்று கருதி அதை சொல்லுகிறேன். சில இடங்கள்ல, இந்த மாதிரியான முக்கியமான சில இடங்கள்ல அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, கொடி தெரிஞ்சு போச்சு, திருநீரு சாமி கொடி. இப்ப ஏறு கொடின்னு வேற சொல்றாங்களே, ரிஷபம் கொடின்னு பண்ணி அப்படின்னா 2 கொடியும் உண்டு அவருக்கு. அவரு ஆசிரியரா வருகிற பொழுது அவருக்கு இதுதான் கொடி. அவரு ரிஷபத்து மேல அம்மையப்பரா வந்தா அதுதான் கொடி. அதனால இடம் பார்த்து அவர் கொடி, அவருடைய கொடி. நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னையும் ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆரா அருளியும். ஊனம் தன்னை ஒருங்குடன் நீக்கும். இப்ப நமக்கு என்னன்னா, நமக்கு கஷ்டம் இருக்கு, கஷ்டங்களுக்காக நாம இறைவனை வேண்டுகிறோம். பெருமானை வேண்ட வேண்டியது ஏற்க, நமக்கு வருகிற துன்பங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உயிர்கள்
பெரும் பொருளாக இருக்கக்கூடிய பேராற்றலுடைய அந்த பெருமானிடம் சென்று அது தஞ்சமடைகிறது. இப்போ என்னுடைய துன்பங்களை தேவரீர் தீர்த்து வைக்க வேண்டும் என்று அதை கேட்கிறது. அப்படி கேட்கிற பொழுது பெருமான் அந்த உயிருக்கு நீ இன்னது என்னது செய்து விட்டு வா, நான் உனக்கு அருள் செய்கிறேன் என்று எந்த உயிருக்கும் சொல்லுவதில்லை. எந்த உயிருக்கும் நீ இன்னது என்னது செய்து விட்டு வா, நான் உனக்கு அருள் செய்கிறேன் என்று சொல்லுவது. அது அந்த உயிரினுடைய அந்த வலியின் தன்மையை பொறுத்து எந்தவித நிபந்தனையும் போடாமல் அந்த உயிரினுடைய துன்பத்தை போக்குகிறது சிவம். இது நம்ம அடிப்படையாக ஒன்று தெரிந்து கொள்ளும். சாமிகிட்ட போனேன்னா, சாமி சந்திரன் போனான், அதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு. சந்திரன் போனா வாட் ஹேப்பன்னு ஒன்றும் கேட்கல. அவரு சாமி என்னை காப்பாத்துங்கன்னாரு. காப்பாத்துங்கன்னு வந்துட்டான். நீ எங்க இருந்த, இத்தனை நாள் என்ன பண்ண, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போன, ஏன் முதல்லையே இங்க வரல, அப்போ இப்போதான் உனக்கு வழி தெரிஞ்சுதா கேட்போமா இல்லையா? இப்போ யாராவது ஒருத்தர் உதவிக்கு வராங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டு நம்மகிட்ட வரான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சொந்தக்காரன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், நான் கொடுக்கல நீயும் கொடுத்துறாத, இல்லை அதுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அங்கெல்லாம் போயிட்டு இங்கே வரிய அப்படின்னுட்டு கேட்குறதுக்காக நம்ம கேட்போம். உடனே உதவி செஞ்சிருவோமா? செய்ய மாட்டோம். ஆனால் சாமி கேட்கவே இல்லை பாருங்க. அது தூக்கி டக்குன்னு ரொம்ப இழைச்சி போயிருக்கிறான். வேற எந்த இடத்துல வச்சாலும் இழப்பு தீராது. அதனால ஜில்லுட்டு பக்கத்தில் தண்ணி ஓடுற இடமா பார்த்து, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற இடமா பார்த்து அங்கே இருந்துக்கன்னு மேலே தூக்கி இடம் கொடுத்தானே சிவபெருமான். அவனுடைய கருணை எவ்வளோ பெரிய கருணையாக இருக்கணும். அது சந்திரனுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் செய்வோம். பெருமான் எல்லாருக்கும் செய்யக்கூடிய அந்த கருணை. இதனால் அந்த வரலாறுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பெருமானுடைய இயல்பு என்னன்னு தெரிந்து கொள்வதற்குத்தான் அந்த வரலாறுலாம். பெருமானுடைய இயல்பு என்னன்னு இப்போ நம்ம சாமிகிட்ட போய் நிற்கிற பொழுது, சாமி நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் போல இருக்கு சாமி, எனக்கு விவரம் பத்தாத நாள்லேருந்து விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் போல இருக்கு சாமி, உங்ககிட்ட நான் அருள் கேட்கறதுக்கு கூட எனக்கு அருகதை இருக்கான்னு தெரியல, எனக்கு பல துன்பங்கள் இருக்கு, எத்தனையோ துன்பங்கள் இருக்கு, என்னுடைய துன்பங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சாமி, என்ன நீங்கள் எப்பவுமே உங்கள் பக்கத்தில் வச்சு அது போதும், துன்பம் பாட்டுக்கு துன்பம் இருக்கட்டும், அது போய் இருக்கட்டும், அது என்னவோ நடக்கட்டும், தயவுசெய்து என்னை மட்டும் விட்டுறாதீங்க. நான் செஞ்சதெல்லாம் தவறுங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அத்தனை தவறுகளையும் தேவரீட்ட விண்ணப்பிக்கிறேன். அவையெல்லாம் தவறு தான், உண்மை. அதுக்கு என்ன தண்டனை உண்டோ அது தரணும்னு நீங்கள் நினச்சாலும் தரலாம், அல்லது நீங்கள் எனக்கு உதவி செய்யலாமா வேண்டாமாங்கிறது உங்களுது. ஆனால் தேவரீர் என்னை விட்டு விலகாமல் இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரு நெறி பணியாரேனும் சுடருருவாய் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அரா என் நெஞ்சு அவருக்குன்னு கரைக்கிழமையாக நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. அந்த மாதிரி போய் நின்னா ஒரு பெரிய வெள்ளம் வரும் பாருங்க. என்ன வருமா? ஒரு பெரிய வெள்ளம் வரும். அந்த வெள்ளத்தில் இருக்கிற குற்றம் குறை துன்பம் கிண்மம் எல்லாம் அடித்து எடுத்துக்கிட்டு போய் நீட் பண்ணி அந்த உயிருக்கு பேரானந்தத்தை வழங்குமா. அந்த பேரானந்த ஆறு தான் சிவபெருமானுடைய ஆறு ஊரு அப்படின்னாரு. அரசனுக்கு ஆறு சொல்லணும்ல. இப்ப சோழனுக்கு ஆறு எதுன்னு கேட்டா காவிரி ஆறு, பாண்டியனுக்கு ஆறுன்னா வைகை. தண்ணி ஓடுதோ இல்லையோ, அப்ப நல்லா ஓடிச்சு, அப்ப நல்லா தான் ஓடிச்சு வைகை. இப்ப நாமெல்லாம் செஞ்சிருக்க புண்ணியம் வைகையில நிறைய கல் மண் அப்படிதான் கிடக்குது வைகை எத்தனை. இப்போ பாலாறு எடுத்துக்கங்க. பாலாறுலேயும் தண்ணி ஒரு காலத்தில் நிறைய போயிட்டு இருந்த ஆறு தான் அது. எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்துருக்கேன் பாலாத்தில் தண்ணி போய். இப்போ போன தடவை அந்த வெள்ளத்தில் மட்டும்தான் தண்ணி போச்சு, கொஞ்சம் கொஞ்சம் போச்சு. அப்படி இப்படி வெறும் வெள்ளம் வருமா? என்ன சொல்லுகிறார்? ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும். ஊனம் தன்னை என்று சொன்னால் நம்முடைய துன்பங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு சேர நீக்கி விடுவாராம்.
இல்லையா? அது சொல்லுகிறார், காகம் பல கோடி ஆயினும் எரியும் கல் பல வேண்டுமோன்னு கேட்பார். பல காகங்கள் உட்கார்ந்துருக்கு, விரட்டுறதுக்கு பல கல் வேணுமா? ஒரு கல் விட்டு எறிஞ்சா அத்தனை காக்காயும் வேணும். அது மாதிரி சிவபெருமானுடைய கருணை இருக்குமானால் எத்தனை குற்றங்கள் வேணா இருக்கட்டும், இனிமே இவன் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சதுன்னா எல்லாத்தையும் ஃபிளட் பண்ணிட்டு வருது. அப்படி சாமி ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும். ஒருங்குடன் அறுக்கும் இது எப்படிப்பட்டதுன்னா, அந்த குற்றங்களை நீக்குகிற பொழுதே ஆனந்தத்தையும் வழங்கும். அந்த மாதிரியான ஒரு ஆறு. அந்த ஆறு எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி கொண்டு போவதோடு உணவாகவும் இருக்கிறது அல்லவா ஆத்து நீர். அதுபோல இது ஆனந்தத்தை வழங்குகிற ஒரு பேராறாக விளங்கும். ஆனந்தமே இவருக்கு ஆறு. இப்போ ஒரு அரசனை சொல்லுகிற பொழுது அந்த அரசனுக்கு எது கொடின்னு சொல்லியாச்சு, எது ஆறு அப்படின்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு மன்னனுக்கு ஒரு நாட்டுக்கு எது ஆறுன்னு சொல்லியாச்சு. ஆறு சொல்லியாச்சு. என்ன ஆறு? ஆனந்தமே ஆறு. மாதில் கூருடை மாப்பெரும் கருணையன் நாத பெரும்பரை நவென்று கரங்கவும். மாதையை தன்னுடைய கூறிலே வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மா கருணையன், பெரும் கருணையன், மாப்பெரும் கருணையன் சிவபெருமான். சிவபெருமானுக்கு கருணையன் இப்பதான் நம்ம சொன்னோம். அவனுக்கு கருணையை சொல்லுவதுதான் பெரும் ஒரு பெயராக இருக்கும். கருணையன், பெரும் கருணையன், மாப்பெரும் கருணையன். கருணை என்று சொன்னால் அது ஈடு எனை சொல்ல முடியாத பெரும் கருணை மட்டுமல்ல, பெருமை மிக்க பெரும் கருணையன். அந்த மாப்பெரும் கருணையனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மாதில் கூருடை மா பெரும் கருணையன் நாதப்பெரும் வரை. அவனுக்கு எது பறை என்று கேட்டால் நாதப்பெரும் வரை, சூட்சம ஒலியாக விளங்குகிற அந்த நாதம் இருக்குகிறதே, அதை கொண்டுதான் சொல் பிரபஞ்சமே உருவாக்கி இருக்கிறார். அதுதான் முதலில் தோன்றியது. தத்துவங்களிலே முதலிலே தோன்றியது சூட்சம நாதம் தான். அந்த சூட்சம ஓசை இருக்கிறதே, அதிலிருந்து வந்ததுதான் இப்ப இருக்கிற ஓசை. இப்ப நான் பேசுகிறேன், நீங்க அந்த ஒலியை கேட்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த ஒலியின் பிறப்பிடம் எது என்று கேட்கிற பொழுது அது சூட்சம நாதமாக விளங்குகிற சூக்குமை சூட்சம நாதம். அது சுத்தமாயிலே தோன்றுகிறது. அந்த நாதம் இருக்கிற சூக்குமை நாதம், அந்த சூக்குமை நாதமே எங்கள் பெருமானுக்கு பறையாக விளங்குகிறது என்று குறிப்பிடுகின்றார். மாதில் கூருடை மா பெரும் கருணையன் நாத பெரும்பரை நவின்று கரங்கவும். பலமுறை அது ஒலிக்கிறதா. அது ஒலிப்பதனால தான் உலகம் சொல் பிரபஞ்சத்திலே இயங்குகிறது. எனவே பெரும்பரையே அவருக்கு பறையாக விளங்குகிறது அந்த நாதம். அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும். அவனுக்கு அவனுடைய ஆயுதம் எது என்று கேட்கிற பொழுது திரிசூலம். சூலம்தான் அவனுடைய படையாக விளங்குகிறது. படை என்று சொன்னால் அவன் எந்த படையை வைத்திருக்கிறான் என்று கேட்டால், முருகனுக்கு எது படை என்று கேட்டால் வேல் என்று சொல்லுவோம். இங்கே சிவபெருமானுக்கு எது படை என்று சொன்னால் மூவிலை சூலம், அதுதான் அவனுக்கு படையாக விளங்குகிறது. அப்படி அது என்னன்னா அழுக்கடையாமல், அழுக்கு என்று சொல்லுது 3 மலங்கள், உயிர்களுக்கு இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலங்கள். இந்த 3 மலங்களையும் நீக்குவதற்காக கையிலே சூலம் ஏந்தி இருக்கின்றார். இந்த சூலத்திலே 3 அப்படி பிரிவுகள், இலைகள் இருக்கின்றன. இந்த 3 இலைகள் எது என்று கேட்டால் இச்சை, ஞானம், கிரியை என்று சொல்லக்கூடிய 3 சக்திகள். அதுதான் நம்ம புரிந்து கொள்ளும். கையில சூலம் வைத்து இருக்கிறார் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு ஆயுதம், அப்படி அல்ல. அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருளி, இந்த இச்சை ஞானம் கிரியையை நமக்கு தூண்டுவதனாலே தான் நம்முடைய அறிவானது தூண்ட பெற்று நாம் செயல்களை செய்து அதனால் அனுபவத்தை பெற்று நம்முடைய மாயா கண்மங்களை அனுபவித்து பிறகு அவற்றின் அனுபவங்களினாலே நாம் ஆணவத்தில் இருந்து சிறிது சிறிதாக வெளிப்படுகிறோம். எனவே நான் ஆணவத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய இச்சை ஞானம் கிரியை செயல்பட வேண்டும். நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இச்சை ஞானம் பிரபஞ்சத்தை நோக்கி செயல்படுகிற வரைக்கும் வினையின் பயன்கள், இச்சை ஞானம் கிரியை 3 சிவத்தை நோக்கி செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது
செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்கழி அன்பரோடு மறி என்று அந்த பக்குவம் பெற்றவர்களுடைய இச்சை ஞானம் கிரியை முழுவதும் சிவபெருமானிடம் பொருந்தி இருக்கும் இல்லையா? அவருடைய இச்சை முழுக்க அன்பர்கள் மேல் அடியார்கள் மேல் அன்பு செலுத்துவதிலே இருக்கும். அந்த இச்சை முழுக்க அந்த கிரியை முழுக்க எதிலே இருக்கும்னா அவங்களுக்கு தொண்டு செய்வதிலே இருக்கும், அடியார்களுக்கு தொண்டு. அதனாலதான் 12வது சூத்திரமா அதை வைத்து இருக்கிற. அப்படி ஞானம் என்ன என்று சொன்னால் அவர்களுடைய அந்த அன்பையே உணர்ந்து அவர்களுக்கு ஏது தேவை என்று அவர்களுடைய அந்த நிலையிலேயே நிற்றல். அதனாலதான் செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா நோந்தாள் சேரலொட்டா அம்மலம் கழி, அம்மலம் கழி ஞான நீரால் கழுவி என்று சொல்லுவார்கள் சிவஞான போதத்தில் சொல்லு. எனவே சிவபெருமான் கையில திரிசூலம் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா உடனே நமக்கு பதில் சொல்ல தெரியணும். ஐயா அவர் கையில வச்சிருக்க திரிசூலம் 3 இலை இருக்கு, அது பார்த்திருக்கீங்களா? 3 இலையும் என்ன தெரியுமா? நம்முடைய இச்சை ஞான கிரியையை செயல்படுத்துறது. இல்லைன்னு நீ அப்படியே கிடப்ப, இலை கிடக்கிற மாதிரி, மரத்திலிருந்து உதிர்ந்த இலை கிடக்கிற மாதிரி கிடந்துட்டு இருப்ப. நீ ஆக்டிவா செயல்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய இச்சை ஞானம் கிரியை. அது செயல்படலைன்னா நீ இப்போ ஒரு மயக்கமா கிடந்தன்னா உன்கிட்ட என்ன செயல்படுகிறது? உனக்கு இச்சை இருக்கிறதா, ஞானம் இருக்கிறதா, கிரியை இருக்கிறதா? எதுவுமே இல்லையா உங்ககிட்ட. அந்த 3 செயல்படாமல் கிடக்கிறது. அப்ப கலை வித்தை அராகம்ங்கிற 3 தத்துவங்களை வைத்து உன்னை எழுப்புகிறார். அதை தொடர்ந்து செலுத்தி கொண்டே இருந்தால்தான் நாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்போம். இச்சை ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய 3ஐயும் ஆஃப் பண்ணாதான் தூங்குறோம். உண்மையிலே நாம தூங்கல, அந்த பாடியிலிருந்து நாம டிட்டாச் ஆகி இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா 3ஐயும் ஆஃப் பண்ணிடுறார். 3 சுவிட்ச டொக் டொக் டொக். அவர் வச்சிருக்க 3 ஃபேஸ் கரண்ட் இதுதான், அவ்வளவுதான். இந்த 3ஐயும் இப்படி பிடிச்சி ஆஃப் பண்ணி விடுறாரு. ஆஃப் பண்ண உடனே சுவிட்ச் ஆஃப், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு ஃபேஸ் போனாலும் பரவாயில்ல, 2 ஃபேஸ்ல அல்லது 2 ஃபேஸ் போனாலும் ஒரு ஃபேஸ்ல ஏதாவது ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் நடக்காது. 3 ஃபேஸையும் ஆஃப் பண்ணியிருப்பார். கனவுல ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பார், 2 ஃபேஸ் ஒர்க் பண்ணும், கசாமசான்னு ஒர்க் பண்ணும். அது 3 ஃபேஸையும் ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. ஆஃப் பண்ணி விட்டா இச்சை ஞான கிரியை 3 ஆஃப் ஆனா ஒரு வேலையும் கிடையாது. இதுதான் சிறந்த சான்று. இந்த 3 ஃபேஸையும் 3 இச்சை ஞான கிரியை தூண்டிக்கிட்டே இருந்ததுனாலதான் நாம துள்ளிக்கிட்டே இருக்கிறோம். நாம துள்ளிக்கிட்டே இருக்கிறது மட்டுமல்ல, கடவுள் எங்கே இருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார், அது உனக்கு 104.5 டிகிரி வருகிற பொழுது நான் விவரிச்சு உனக்கு சொல்றேன். உண்மையிலேயே அதான் சொல்றேன், கடவுள் எங்க இருக்க. உனக்கு 106 டிகிரி காய்ச்சல் வந்ததுன்னா சொல்லு, காட்டுறேன் உனக்கு, அப்ப தெரியும் கடவுள் உனக்கு அப்படின்னு சொன்னா தான் தெரியும். அது 3 சுவிட்ச் கையில வச்சிருக்கானுங்க. சுத்தமாயில அவர்கிட்ட இருக்க சிவத்தத்துவங்கள் தான் இந்த இச்சை ஞான கிரியை கையில வச்சிருக்கேன். அதை கொண்டுதான் நம்முடைய கலைவித்தை அராகத்தை ஆப்ரேட் பண்றாரு. அதனால வெளியில என்ன வேணா நடக்கட்டுமே, சுத்தி வர என்ன நடக்கட்டும், இன்புட் என்ன வேணா இருக்கட்டும், ஃபீல் பண்ண முடியாது இன்புட்டை. அது இன்புட் வரும், இது ப்ராசஸ் பண்ணும், என்ன பண்ணாலும் இது ஃபீல் பண்ணாது. அங்க புரியும் நினைக்கிறேன். அப்படி இந்த கையில வச்சிருக்க திரிசூல சிவபெருமான் என்னன்னு எல்லா சைவர்களுக்கும் புரியணும், தெரிந்து கொள்ள வேண்டும். மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி. அவர் என்ன பண்ணியிருக்காராம்? காதலன்னாகி கழுநீர் மாலை ஏல் உடைத்தாக எழில் பர அணிந்து. மாலையை சொல்லணும். பாண்டியனுக்கு என்ன மாலை, சோழனுக்கு என்ன மாலை, சேரனுக்கு என்ன மாலை என்று மாலை இருக்கு. அப்படி ஆத்திய மாலைன்னா இப்ப சோழர்களுக்கு ஆத்திய மாலை என்று சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாலை இருக்கிறது. அதுபோல சிவபெருமானுக்கு என்ன மாலை அப்படின்னு கேட்டா இவர் பார்த்தது தானே சொல்ல முடியும். இவர் ஆசிரியரா ஞானாசிரியனா வந்தப்ப பார்த்தா அவர் செங்கழு நீர் மாலை அணிந்து இருக்கிறார். அதனால் கழுநீர் மாலை, அது கழுநீர் மலம் என்று சொல்லக்கூடிய அந்த மாலையை அணிந்து கொண்டு இருக்கின்றார். அவர் செங்கழு நீர் பூ மாலை அணிந்து கொண்டு இருக்கிறார். அவர் எப்ப அது அணிந்து கொண்டு இருந்தார் அப்படின்னு கேட்டா, தூய மேனி சுடர்விடும் சோதி, தூய மேனி சுடர்விடும் சோதி, மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி. அதாவது பெருமானுடைய அந்த திருமேனியின் மேல் இருக்கக்கூடிய அந்த நீரு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா சைவ சித்தாந்த நூல்கள்ல சொல்லி இருக்கு. அதுக்கு மூலமா எங்க எடுத்தாங்கன்னா ஞானசம்பந்தர்ல இருந்து எடுக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். ஞானசம்பந்தர்
என்னன்னு சொல்றது? இவ்வளவு பெரிய ஒரு ஞானாசிரியர் நமக்கு ஞானசம்பந்தர். அவரு நமக்கு கிடைத்தது போல இந்த சைவர்கள் செய்த பெரும் பேரு ஞானாசிரியராக ஒரு ஞானசம்பந்தர் கிடைத்தார. மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பெரும் பாக்கியம் நமக்கு கிடைச்சது, ஞானசம்பந்தர் கிடைச்சது இல்லையா? அந்த பாசுரம் ஒன்று போதும். அந்த 12 பாட்டு எழுதியிருக்காரு அந்த பாசுரம். நான் இங்கே சபையில் பேசியிருக்கேன், நம்ம சங்கத்தில் அந்த பேசியிருக்கேன் இல்லைங்க. ஆமாம், பாசுரம் திருப்பாசுரம் பேசியிருக்கேன். எனக்கு சொல்லுகிற பொழுதே உள்ள அப்படியே உருகுது. அப்படியே அது அந்த மாதிரி எல்லாம் செய்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க பெரியவர். அதை போற்றி பாதுகாக்க தெரியாம நாம சைவர்கள் இழந்தால் யாரு மேல குற்றம்? ஞானசம்பந்தர் மேலையா குற்றம்? நீங்க சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டுல செய்து விட்டு போயிருக்கிறார். அது சொல்லுகிறார். அதுல சுடர் விட்டுளன் எங்கள் சோதி மிக்கு சோதிக்க வேண்டாம் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறார், வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயில்லர். வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயில்லர். தம்மையே சிந்தித்து எழுவார் வினை தீர்ப்பரால். என்ன ஒரு கிளாரிட்டி பாருங்க. தம்மையே சிந்தியா எழுவர் வினை தீர்ப்பரால். எந்த யார் அவர் எவ்வகையார் கோலோ. இந்த ஒரு பாட்டுக்கு ஒரு நாள் முழுக்க விளக்கம் சொல்லலாங்க. ஒரு நாள் முழுக்க விளக்கம். எப்படிப்பட்ட பாட்டு! அதுக்கு சேக்கிடார் உருகிறாரு. அந்த பாடலை சொல்லி சொல்லி உருகிறார். வெந்த சாம்பல்ங்கிறதுக்கு அவரு சேக்கிடாரு பொருள் எழுதுகிறார். பொருள் எழுதுகிற போது சொல்றார், அதாவது அந்தமில் ஒளியாக இருக்கக்கூடியது சிவ ஒளி மட்டும்தான். மித்த ஒளிப்பொருளாக இருக்கக்கூடிய மாயை அத்தனையும் இந்த ஒளிப்பொருளிலே, இந்த அனலிலே பட்டு, அடலிலே பட்டு அவையெல்லாம் சாம்பலாகி போய் அதிலேயே சேர்ந்து விடும். எல்லா மாயா பிரபஞ்சம் அத்தனையும் மாயையிலே பசுவமாகி மாயை சிவத்திலே வந்து ஒடுங்குங்கிறது திருநீராக இருப்பது மாயை ஒடுங்கி இருப்பது தான் என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். என்ன ஒரு தெளிவு பாருங்க, அந்த ஒரு தெளிவு. அப்ப நாம கூட திருநீர் பூசுறோம்னா என்கிட்ட மாயை ஒடுங்கிருச்சியா, அது என்கிட்ட எந்த வேலையும் எடுபடாது அதுக்கு அப்படின்னு சொல்லுகிற அறிகுறி. அது மாயையெல்லாம் என்கிட்ட ஒன்றும் எடுபடாது, ஆமா அப்படின்னு திருநீர் இட்டுக்கிற பொழுது அதோட வேலையெல்லாம் என்கிட்ட ஒன்றும் எடுபடாதுன்னு நாம சொல்லுகிறோமா? எதுப்ப திருநீர் இட்டுக் கொள்ளுகிற பொழுது நம்ம மறந்துடக்கூடாது. அதைத்தான் சொல்லுகிறார். ஆகையினால இங்கேயும் சாமி சொல்லுகிறார், மூலமாகிய மும்மல மறுக்கும் தூய, அதைத்தான் அந்த வெந்த சாம்பல் விரையான பூசியே அந்த அடல் திருமேனி இருக்கிறது, பெருமானுடைய அடல் திருமேனி. அந்த அடல் திருமேனி தான் தூய மேனி. தூய மேனி என்று சொன்னால் தன்னிடம் வந்து சேர்கின்றவற்றை எல்லாம் தூய்மையாக்குவது. அப்ப அடல்ல வந்து சேர்ந்தது எல்லாத்தையும் தூய்மையாக்கி சாம்பராக்கி விடும். அப்படி சாம்பராக்குகிற சுடச்சோதி அது என்ன செஞ்சது? எனக்காக திருமேனி தாங்கி வந்தது. எனக்காக திருமேனி தாங்கி வந்தது. அது அடல் சோதியாக இருந்தது, திருமேனி தாங்கி வந்தது. ஒரு தடவை திருமேனி தாங்கி வந்த பொழுது அது காதலனாகி, காதலன் என்றால் என் மீது கொண்ட கருணையின் காரணமாக குருவாக வந்தது. காதலனாகினா பெருங்குருவாக, என் மீது கொண்ட காதல் இல்லையா, எனக்காக வந்தார். காதலனாகி கழுநீர் மாலை, செங்கழுநீர் மாலை 7 உடைத்தாக மிகச் சிறப்பாக அணிந்து கொண்டிருந்தார். எழில் பெற அணிந்தும். எனவே அவருக்குரிய மாலை என்ன? செங்கழுநீர் மாலை. இப்ப இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? சிவபெருமானுக்கு உரிய அந்த கொடி வந்து நீற்றுக்கோடு. கொடி எது? கொடி எது? கொடி எதுன்னா நீற்று கொடின்னு சொல்லக்கூடாது. கொடி எது? நீற்றுக்கோடு. கொடி நீற்றுக்கோடு, ஆனந்தமே 6, நாதமே பெரும்பறை, கழுக்கடையே படை. அப்புறம் வந்து இந்த மாலை என்பது செங்கடு நீர் மாலை. அரியோடு பிரமர்க்கு அளவறியாதவன் பரிமாம் மின்மிசை பயின்ற வண்ணமும். அவனுடைய ஊர்தி எதுன்னு கேட்டா எல்லாரும் ரிஷபம்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் குதிரையை தான் அவர் ஊர்தி. வந்தது எனக்கு குதிரையில தான் அவர் வந்தார். அதுதான் அவர் காட்சியிலிருந்து மாறல. அப்ப
இவருக்கு ரிஷபாரூடரை காட்சி கொடுத்தாரான்னு கொடுக்கல. இங்க தடத்தத்துல வந்த பொழுது அவருக்கு எப்படி கொடுத்தாருன்னா ஆசிரியரா கொடுத்தார். அடுத்தது எந்த வடிவத்தில் கொடுத்தாருன்னா குதிரைக்காரனா கொடுத்தார். அது அவரால் மறக்கவே முடியல. அவ்வளவு பேரழகு. அந்த மாதிரி ஒரு குதிரை வீரனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவர் பார்க்காத குதிரை வீரனா யாரு? மணிவாசகர். அவ்வளவு பெரிய அரசாங்கத்தில் இருந்தவர். அவரே குதிரை ஓட்டுவார். குதிரையை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியுங்கிறதுனால தானே அவரை போய் குதிரை வாங்க சொன்னாங்க. இப்ப என்ன வாங்க சொன்னா கைதியை வாங்கிட்டு வந்து நிற்பேன் இல்லையா? குதிரையை வாங்கறதுக்கு அவரை அனுப்பிச்சாங்கன்னா குதிரையை பத்தி அவருக்கு தெரியும் தானே சார் அர்த்தம். அவரு இந்த குதிரைக்காரனை பார்த்து அப்படியே மயங்கி நிற்கிறார். அப்படி அதை சொல்லுகிறார். என்ன பொறுத்த வரைக்கும் பரிமாவின் மிசை, பரிமா என்று சொன்னால் தாங்குகின்ற மா என்று சொல்லும் குதிரை. பரித்தல்னா தாங்குதல். தாங்கி வருகின்ற அந்த பரிமாவின் மிசை, அதன் மேல கம்பீரமாக வந்த குதிரை அரசனாக வந்த பயின்ற வண்ணமும் யாரு? பரிமாம் அரியோடு பிரமருக்கு அளவறிய உண்ணான். திருமாலும் பிரமனும் அளக்க முடிஞ்சுதா? அவரை தேடி தேடி போய் 2 பேரும் இழைத்து களைத்து போனது. அப்படிப்பட்டவன் அளக்க முடியாதுன்னு விட்டவன் எனக்கு அப்படி அவ்வளவு எளிதா குதிரை வீரனா எனக்கு காட்சி. நான் திருவடியும் பார்த்தேன், திருமுடியும் பார்த்தேன், திரும்ப திரும்ப திருமேனியை பார்த்து கொண்டே இருந்தேன். ஆகாஹா, பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும். ஆகையினாலே அவருக்கு ஊர்தியது குதிரை. மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும். ஏன்னா அவருக்கு எவ்வளவு தூரம் சொன்னாலும், என்னதான் பொதுவா சொன்னாலும், தென்னாடுடைய சிவனையை போற்றினாரு. தென்னாடுங்கிறது பாண்டிய நாடு. அவரை பொறுத்த வரைக்கும் தென்னாடு உடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாண்டி நாடே பழம்பதியாகவும். பாண்டிப்பிரான் தென்பாண்டி நாட்டான் தென்னன் பெருந்துரையான். என்ன சொல்றது? எல்லா இடத்துலையும் பாண்டி நாட்டான், பாண்டிய அரசன். ஏன்னா அவன் முதலாக பாண்டிய நாட்டை அரசாண்டவன் சிவபெருமான் தான் அரசனாக இருந்து ஆண்டான் என்கிறதுனால அவனுடைய பரம்பரை என்றுதான் அதை சொல்வார். அப்படித்தானே? ஏன்னா அம்மாவை திருமணம் பண்ணிக்க வந்தார் இல்லையா? தாய் மீனாட்சிய திருமணம் பண்ணிக்க வந்தா அம்மா ஆண்டு கொண்டு இருந்த இடம். ஐயா கல்யாணம் பண்ணிட்டா ஐயாவுக்கு தானே ஆட்சி இருக்கும் இல்லைங்களா? என்னதான் சேர்மனா இருந்தாலும் அம்மா ஐயாவும் சேர்மன் மாதிரி இருப்பாரு. பல பஞ்சாயத்துல இருக்கிற பஞ்சாயத்தே இது தானே. அது போல சிவபெருமான் அங்க அவருக்கு இப்பவும் அந்த 1 இயர்ல 2/3 அம்மா கையில இருக்கும் செங்கோல். மதுரையில 1/3 மாசம் சாமிகிட்ட வந்துடும். அதுக்கு ஒரு விழா வச்சிருக்கிறாங்க. மதுரைக்காரங்களுக்கு தெரியும். மதுரைக்காரங்க யாரும் இருந்தா கை தூக்குங்க. என்னங்க சொல்றது சரியாதானே? அந்த ஆட்சி மாறும். அந்த ஆட்சி மாறுறது இவருக்கு செங்கோல் அதான் மாறும். ஆட்சி மாறும். அப்புறம் ஐயா கிட்ட போயிடும். அம்மாட்ட இருந்து ஐயாட்ட போகும். எல்லாம் பெரும்பான்மை அம்மாட்ட தான் இருக்கும். ஆகையினாலே அதை சொல்லுகிறார். பாண்டி நாடு பழம்பதியாகவும். இப்ப நாடு சொல்லிட்டார். என்ன நாடு? பாண்டிய நாடு. அது சொல்லிட்டார். பத்திசை அடியறை பரம்பரத்து உய்ப்பவன் உத்தர கோசமங்கை ஊராகவும். பாருங்க, ஆலவாயின்னு ஒரு மதுரைன்னு ஒரு ஊர் இருக்கு. வாத ஊர்னு இவருடைய ஊரே இருக்கு. எல்லா ஊரையும் விட்டார். எந்த ஊர் சொல்றாரு? உத்தர கோசமங்கைன்னார். உத்தர கோசமங்கை. அங்க இவருக்கு கிடைத்த அனுபவம் அது காரணம். இப்ப அந்த கோஷத்துல நமக்கு நம்முடைய தத்துவங்களை எல்லாம் நீங்க ஸ்டாக்னேட் பண்ணி, அதாவது ஒரு இடத்துல கிளஸ்டர்டா கொடுக்கல சாமி. அதை அப்படியே வரிசையா அந்தந்த செக்ஷன். எப்படி ஒரு மிஷின்னா அந்த மிஷினுடைய பார்ட்ஸ் எந்தெந்த பார்ட் எங்கெங்க வைக்கணும் அப்படின்னு, இன்ஜின் எங்க வைக்கணும், வீல் எங்க இருக்கணும், ஸ்டீரிங் எங்க இருக்கணும், கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் எல்லாம் எது எங்கெங்க இருக்கணும், அப்படித்தானே. நம்ம கூட இப்போ சூப்பர் மார்க்கெட் போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா
வெளியில் வைக்க வேண்டியதை வெளியில் வைப்போம், அப்புறம் கிச்சனில் வைக்க வேண்டியது கிச்சனில், பாத்ரூமில் வைக்க வேண்டியதை பாத்ரூமில், அப்புறம் இல்லையா அப்படி தானே வைப்போம் இல்லையா? ரொம்ப மௌனமாக இருக்கீங்க, நான் புதுசாக ஏதோ சொல்கிறேன். அப்படி தானே ஹார்பிக்கை தூக்கி எண்ணெய் பாட்டில் வைக்கிற இடத்துல கிச்சனில் வைப்பீங்களா? அதை எப்படி வைக்கலாம்? அது டாய்லெட்டுக்கு போகணும், எண்ணெய கிச்சன் அப்படி எல்லாத்தையும் பிரிச்சுடுவோம். இது மாதிரியே தத்துவங்களை பிரிச்சிருக்காரு. பிரிச்சுக்கிட்டு பிரித்த அதை அப்படியே ஸ்டாகர் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் பார்த்தோம்னா அவர் எப்படி இதை பண்ணியிருக்கிறாரு, அந்த சிஸ்டத்தை பார்த்தா அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு. அது நான் ஒரு மாடல் டயக்ராமே போட்டு வச்சிருக்கிறேன். இந்த தத்துவங்கள் எப்படி ஒன்றுக்கு ஒன்று எப்படி வந்து இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பண்ணியிருக்கார் சாமி, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாரு அதை அப்படிங்கிறத போட்டு வச்சிருக்கார் ஒரு டிராயிங். அது இன்னும் அது கம்ப்ளீட் பண்ணணும். அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் பல முறை அதை போட்டு பார்ப்பேன் நான். அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆர்கிடெக்சர். இப்போவுமே ஒரு மிஷின்னா அந்த மிஷினுடைய ஆர்கிடெக்சர் அது எப்படி இருக்குது, அது வந்து ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷனிங்கிறது வேறு, ஆர்கிடெக்சருங்கிறது ஃபங்க்ஷனல் டிசைனில் தான் ஆர்கிடெக்சர் பேசிக்காக இருக்கும். அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனல் டிசைன் கரெக்டாக பண்ணணும். அது மாதிரி பண்ணி வச்சுருக்கு. இப்படி பண்ணி வைக்கிற பொழுது இந்த தத்துவங்களையெல்லாம் இப்படி 31 5 மட்டும் வெளியில் வச்சுக்கிட்டார். 31 அப்படியே அடுக்கிட்டு வரும்பொழுது இப்போ முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய உடம்புல எத்தனை, முதல்ல 15 வெளியில் வச்சார். ஆன்ம தத்துவம் 15 வெளியில் வச்சார். அப்புறம் அடுத்த ஃபேஸில் 8 வச்சார். 15 வச்சாரு, அப்புறம் 8 வச்சார். 15 ஆன்ம தத்துவம் மொத்தம் எத்தனை? 20. மீதி 1 எடுத்து திரும்ப அடுத்த லேயர்ல வச்சுட்டார். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுல 15 வச்சது, அடுத்த இந்த 15 என்னன்னு கேட்டா 5 பூதம், 5 ஞானேந்திரியம், 5 கண்மேந்திரியம். இதை வச்சு அதுல வெளியில வச்சு அது கூட இன்னும் நுட்பமா இருக்கு. ஆக்சுவலா அதுவும் தாத்வீகங்கள் தான். தாத்வீகங்களுடைய சென்சார் பாயிண்ட்ல எப்படி அதை வச்சிருக்கிறாருங்கிறது ரொம்ப நுட்பம், சாமி நுட்பம். சரி, அது அப்புறம் ஒரு நாள் பேசுறோம். இப்போ 15 கொண்டு வந்து வச்சு அதை அந்த 15 வெளியில தூளமா வச்சவர் உள்ள அடுத்தது 8 வச்சிருக்காரு. 8 தான் வந்து 5 புலன்கள். 5 புலன்களும் மனம், புத்தி, அகங்காரம். 5 3 8. ஸோ வெளியில 15 8 23. ஒரே ஒன்று வெளியில சித்தம் மட்டும், அதுக்கு தனியா ஒரு இடம். அடுத்தது கலா தத்துவங்கள் வந்தார் 7. அது 6 மட்டும் தனியா வச்சார். 6 வச்சுட்டு தனியா 7வது கொண்டு போய் தனியா வச்சு. இந்த 6 எதுன்னு கேட்டா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் வரைக்கும் அங்க வச்சுட்டு மாயையை தூக்கி தனியா வச்சார். இந்த மாயை தனியா வச்சு இப்ப வெளியில இருக்கிற இது வந்து எதுன்னு கேட்டா முதல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது அது வந்து அன்னமய கோஷம். சாப்பாடு சாப்பிட்டே வளர்ற உடம்பு அன்னமயம். அடுத்தது பிராணன் தான் அதுக்கு இது. அது எப்படி பிராணன் அந்த தத்துவங்களை எல்லாம் செலுத்துகிறதுங்கிறது சிவஞான போதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி பிராணன் எப்படி 5 இந்த 3 மனம், புத்தி, அகங்காரத்தை செலுத்துகிறது. அதெல்லாம் ரொம்ப டீப்பு. இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்டா அது பிராணமய கோஷம், இது அன்னமய கோஷம், அது பிராணமயம். அடுத்தது சித்தம் மட்டும் இருக்கு பாருங்க, அதுக்கு என்னன்னா மனோமய கோஷம். மனோமய கோஷம். இப்ப அடுத்தது ஒண்ணு இருக்குது, அதுதான் விஞ்ஞானமய கோஷம். அதுலதான் காலநீதி, கலை, வித்தை, அராகம், அதுதான் விஞ்ஞானமய கோஷம். கடைசியில ஒண்ணு இருக்கு பாருங்க, மாயை மட்டும் இருக்கு, அதுதான் ஆனந்தமய கோஷம். இப்ப புருடனுக்கு வந்து டச் உண்டு எல்லாத்துலயும். இந்த 5 கோஷம் இருக்கு. இந்த 5 கோஷத்துல எதோட அது டச் வச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நனவு நிலையில பாத்தீங்கன்னா தூல கோஷத்தோட அன்னமய கோஷத்தோட கான்டாக்ட் இருக்கும். உறக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அல்லது கனவு நிலை வந்ததுன்னா சூட்சும தேகத்தோட மட்டும்தான் கான்டாக்ட், இது இருக்காது கான்டாக்ட். இப்படியே நகர்ந்துகிட்டே வரும். அது கடைசியில பாத்தீங்கன்னா அது துரியத்துல வந்து நிற்கும். இது இந்த கனவு நனவு வந்து துரியத்துல வந்து நிக்கிறது. விஞ்ஞானமய கோஷம் துரியத்துல வந்து நிற்கும். இது வந்து தத்துவங்களினுடைய அமைப்பு முறையை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். அங்க வந்து நிற்கும் பொழுது அதுக்கு அடுத்தது துரியாதீதம் தான். எது துரியாதீதத்துக்கு என்ன இருக்கு?
ஆனந்தமய கோஷம். இப்போ இது டிராவல் பண்ணுகிற பொழுது இந்த 5க்கு போகாது, இந்த கீழே இருக்கிற 3க்கு மட்டுமே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அருள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அருள் நிலைக்கு வருகிறவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் டிராவல் பண்ணுகிற பொழுது அவர்கள் இந்த கோஷத்தை தாண்டி, மனோமய கோஷத்தை தாண்டி அவர்கள் விஞ்ஞானமய கோஷமும் போய், விஞ்ஞானமய கோஷத்தையும் தாண்டி எந்த கோஷம் போவார்கள், ஆனந்தமய கோஷத்தை போவார்கள். அதுதான் இருக்கிறதுலேயே கடைசியில இருக்கிற கோஷம். அங்கதான் ஆனந்தமானது, திருவருளானது ஊட்டுகிறது. அந்த திருவருள் ஊட்டுகிற இடம் விஞ்ஞானமய கோஷம் அவர்களுக்கு துரியமாக விளங்கும், ஆனந்தமய கோஷம் துரியாதீதமாக விளங்கும். இது அந்த அருள் நிலையாகவும் அது ஆனந்த நிலையாகவும் விளங்கும். இது அருள் நிலையாகவும் ஆனந்த நிலையாகவும் விளங்குகிற அந்த கோஷம் இருக்கிறதே, அதுதான் இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட், இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட் கோஷம். அதுலயே டாப் மோஸ்ட்ங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை எப்படி இருக்கோ இல்லையோ, வடமொழி வார்த்தை உத்தரம்னு பேரு. அதனால அந்த கோஷத்துக்கு உத்தர கோஷம்னு பேரு. அந்த உத்தர கோஷத்துல ஆனந்தத்தை வழங்குகிறவள் மங்கை. அதனால உத்தர கோஷ மங்கை அப்படிங்கிறது அந்த ஆனந்தமய கோஷம். அதை குறிப்பிடுகிறார் சாமி. ஆனந்தமய கோஷம்னு எப்படி சொல்லுகிறார், பத்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவன். பரம்பரத்து உய்ப்பவன்னா மேலான மேல் உலகளா, அங்க ஆனந்தமய கோஷத்துக்கு டிரைவ் பண்ணுவாராம். துரியாதீதத்துக்கு அங்க போய் ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு அங்க டிரைவ் பண்ணுவாராம். அதைத்தான் சொல்லுகிறார், பரம்பரத்து உய்ப்பவன். அங்க உய்த்து என்ன ஆகும், உத்தர கோஷம் அங்கை ஊர் அது ஆகவும். அங்கதான் அவர் ஊரு. நீ அப்ப அவரை பார்க்கணும்னா, அவர் ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா உத்தரகோஷ மங்கையில தான் அனுபவிக்க முடியும். அதுக்குன்னு நம்ம உத்தரகோஷ மங்கையில போய் நின்னா கிடைக்குமா? அது உங்களுக்கு புரியுது? நொட்டேஷன் தானே, ஒரு இண்டிகேஷன், குறியீடு. உத்தரகோஷ மங்கைன்னா என்னன்னு புரியுது. ஏன் உத்தரகோஷ மங்கையை சொன்னார்? இத்தனை ஊரை விட்டுட்டு அவருக்கு எத்தனையோ ஊர் பரிச்சயமா இருக்கிற பொழுது ஊர் சிவபெருமானுக்கு ஊர் உத்தரகோஷ மங்கை அப்படின்னு சொல்லுகிறதுக்கு காரணம், அதனாலதான் நீத்தல் விண்ணப்பத்தில் உத்தரகோஷ மங்கையை விட மாட்டார். திரும்ப திரும்ப அதை பற்றி கொண்டு இருக்க பெரும்பான்மை அந்த உத்தரகோஷ மங்கையில தான் நீத்தல் விண்ணப்பத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்முடைய. உண்மையிலேயே அது ஒரு 30 பாட்டு வரைக்கும் உத்தரகோஷ மங்கையை தான் பேசியிருப்பாங்க சாமி. ஆகையினாலே உண்மையிலேயே அது என்ன என்று கேட்டால், தன்னுடைய அடியார்களை ஆனந்தப்படுத்தி பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறவன் சிவபெருமான். அதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆனந்தம் ஐஸ்கிரீம் திங்கிறதுல தான் அப்படின்னா அது அதையும் கொடுப்பான். அதை பற்றி அது அவனுக்கு ஒன்றும் இது கிடையாது, நஷ்டம் கிடையாது. அதுக்காகத்தானே வச்சிருக்கான் ஐஸ்கிரீம், இங்க வேற எதுக்கு வச்சிருக்கான் இல்லையா? ஆனால் இந்த சாய்ஸ் இஸ் அவர்ஸ். எல்லா இடங்கள்லையுமே ஆன்மாவுக்கு தான் சாய்ஸ் கொடுத்துருக்காரு. தான் எதையும் ஃபோர்ஸ் பண்ணியே சிவபெருமான் என்னைக்கு எதையும் கொடுக்கறது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆன்மா பிரபஞ்சமா சிவமா அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரத்திலையும் அது சூஸ் பண்ணிக்கிட்டே தான் போகுது. இப்போ இதை பார்த்துக்கலாம், அப்புறமா அதை பார்த்துக்கலாம், இப்போ இதைத்தான் பார்க்கணும், நான் அதை பார்க்க மாட்டேன்னு சொல்லுகிறவர்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லவா? அதுதான் நாம பார்த்து கொள்ள வேண்டும். சரி, பத்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவன் உத்தர கோசமங்கை ஊர் ஆகவும் ஆதிமூர்த்திகட்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும். ஆதிமூர்த்திகள் என்று சொல்லுகிற பொழுது அதாவது உயிர்கள்ல பக்குவம் பெற்ற உயிர்கள், பக்குவம் பெறாத உயிர்கள், பக்குவம் பெற்றுக்கொண்டு இருக்கிற உயிர்கள்னு வேறுபாடு உண்டு, நிச்சயமாக உண்டு. அதனாலதான் திருவருள் பயன்ல சொல்லுகிற பொழுது உயிர்களை எவ்வாறு பிரிக்கலாம்னு சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், எண்ணிறந்த உயிர்கள் இருந்தாலும் அவை 3 வகையில தான் அது சேர்க்கப்படும். அது ஒன்று சகலர், இன்னொன்று பிரளயாகலர், இன்னொன்று விஞ்ஞான கலர். அப்படித்தான் அது பிராட் கிளாசிபிகேஷன். அதுல 3ல ஏதாவது ஒண்ணுல தான் அது நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். எனவே மூவருக்கும் ஒரே விதமாக அருள் செய்ய மாட்டார். அவர் அருள் செய்கிற விதம் அந்த பக்குவத்திற்கு தகுந்தார். அப்ப அந்தந்த புவனங்கள் வேறுபடுகிறது. அதனாலதான் 5 கலைகள் வச்சார். 5 கலைகள், 5 கலைகள்ல இருக்கக்கூடிய தத்துவங்கள், அந்த கலையில் இருக்கக்கூடிய புவனங்கள், அந்த கலையில் இருக்கக்கூடிய மந்திரங்கள், இது எல்லாமே ஏன் இப்படி சிஸ்டமேட்டிக்கா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, உயிர்கள் டிஃப்ரெண்டா இருக்குது. ஏன் ஒரு 1வது இருக்கணும், 2வது இருக்கணும், 3வது இருக்கணும், 4வது எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சு ஒன்னா பாடம் சொல்லி ஒன்னா அனுப்ப வேண்டியது அப்படின்னு கேட்டா முடியாது. காரணம் பக்குவ வேறுபாடு இருக்கு இல்லையா? பக்குவ வேறுபாடு இருக்கு. 1வது 2வது 3வது 4வது 5வது அப்படி வேறுபாடு. இங்கேயே நாம் அந்த பக்குவத்திற்கு வேறுபாடு பார்க்கிறோம். அறிவு பக்குவ வேறுபாடு
பார்த்து அதை செய்கிறோம். இந்த பக்குவ வேறுபாடு உயிர்களுக்கு உண்டு என்பதனாலே அந்தந்த புவனங்களிலே பிரம்மனையும் திருமாலையும் குணிருத்திரனையும் பிறகு அதற்கு மேலே ஸ்ரீகண்டரையும் அனந்த தேவரையும் அதற்கு மேலே சதாசிவரையும் வைத்து இத்தனை பேரையும் அவர் அந்த அந்த அருள் நோக்கில அவர்களை செலுத்தி கொண்டு இருக்கிறார் இந்த உயிர்களை எல்லாம். அப்போ மிகப்பெரிய உலகமாக இருக்கக்கூடிய அந்த பேருலகமாக இருக்கக்கூடிய விஞ்ஞானகர உலகம் அது ரொம்ப பெருசு. பல கோடி விஞ்ஞானகலர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பல கோடி விஞ்ஞானகலர்கள் திருவருட்பயில சொல்லுகிற பொழுது பல கோடி விஞ்ஞானகலர்கள் இருக்கிறார். அத்தனை விஞ்ஞான கலர்களுக்கும் சதாசிவர் தான் பார்த்துக்கிறார். ஸ்ரீகண்டர் அசுத்த மாயையில் இருக்கிறவரையும் சுத்த மாயில் அது பிரகிருதி மாயில் இருக்கிறவரை பார்த்துக் கொள்கிறார். திரும்பவும் அனந்த தேவர் அசுத்த மாயும் பிரகிருதி மாயம், திரும்பவும் ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி குணிருத்ரமூர்த்தி அவர் பிரகிருதி மாயை, திருமால் பிரமன் இவர்கள் இப்படி பார்த்துக்கோ. இவர்கள் எல்லாம் ஆதிமூர்த்திகள்னு பேர். எனவே இந்த ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்து அவர்களுக்கு ஆற்றலை வழங்கி அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்வதற்குரிய அருள் புரிகின்ற அந்த பெருமானுக்கு தேவதேவன் திருப்பெயராகவும் அவனுக்கு மகாதேவன். எனவே தேவன் என்று சொல்லக்கூடிய அவருடைய பெயர் மகாதேவன். நீ எந்த தேவனை வேணா சொல்லு, அவர் வெறும் தேவன் தான். எனவே தேவன்னு சொன்னாலே எங்க சாமி மகாதேவன், அதனால நீ கிட்டக்கே வர முடியாது என்று சொல்லிவிடலாம். ஏன்னா இல்லையா, அது இந்த சமயமா இருக்கட்டும் எந்த சமயமா இருக்கட்டும் எல்லா சமயங்களுக்கும் மகாதேவனாக விளங்குகிறவர் சிவபெருமான். எனவே அவருடைய பெயர் மகாதேவன். இருள் அடிந்தருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமையே அருள்மலை ஆகவும். இருள் கடிந்து ஊருளி அருளிய இன்ப ஊர்தி. இருள் கடிந்து என்று சொன்னால் ஆணவ மலத்தை போக்குவது சிவபெருமானுடைய ஆனந்த ஆறு. கடைசியில எப்படி அதை அந்த அந்த ஆணவ மலத்தினுடைய ட்ரேசஸை எப்படி போக்குறார் அப்படின்னு கேட்டா, சுவாமி அந்த ஆணவ மலம் போயிடும், ஆனா ஆணவ மல வாசனை இருந்து கொண்டே இருக்கு. மலம் போயிடும், மலவாசனை இருந்து கொண்டே இருக்கு. மலவாசனையை போக்குறது எப்படி அவர் மருந்துன்னா அவருடைய இன்பம் தான் மருந்தான், அவருடைய ஆனந்தம் தான் மருந்தான். அந்த ஆனந்தம் என்கிற மருந்தை தந்து தந்து தான் இப்ப நமக்கு கொடுக்க கூடாதா அந்த ஆனந்தத்தை? நமக்கு வேற மருந்து வச்சிருக்கிறார், போட்டா எந்திரிக்கிறதுக்கே பல மாசம் ஆகுது. என்ன அது அந்த மாதிரி மருந்து போட்டு வச்சிருக்கிறார் நமக்கு. ஆனா அவங்களுக்கு ஆனந்தம், அவர்களுக்கு அந்த விஞ்ஞானிகளுக்கு அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மலவாசனை நீக்கிறதுக்கு ஆனந்த அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி. இன்ப ஊர்தி என்று சொன்னால் ஊர்ந்து செல். ஊர்தின்னு சொல்லக்கூடாது, முதலே குதிரையை சொல்லிவிட்டார். அதனால திரும்பவும் இன்ப ஊர்தின்னு சொன்னா இன்பமாக ஏறுகின்ற வாகனம்னு சொல்லக்கூடாது. வாகனம் முதல்ல குதிரை வந்துருச்சு இல்ல, அதனால இந்த இடத்துல ஊர்தி என்பது ஊர்ந்து செல்லுகின்ற ஆறு. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இல்லையா, ஊனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம்மே ஆறாக அருளியும்னு சொல்லியிருக்கார். அந்த ஆனந்தமாகிய ஆறு இங்கதை குறிப்பிட்டு அந்த ஆறு உதயமாகிறது. எப்பவுமே ஆறு எங்க மலையில தானே உதயமாகும். அந்த மலை எது என்று கேட்டால் அருள்மலை, அதுதான் அவருடைய மலை. எனவே அவருடைய மலை அருள், அவருடைய ஆறு ஆனந்தம், அவனுடைய பெயர் மகாதேவன், அவனுடைய ஊர் உத்தர கோசமங்கை, அவனுடைய நாடு பாண்டிய நாடு, அவனுடைய வாகனம் குதிரை, அவனுடைய மாலை செங்கழு நீர் மாலை. ஆகையினாலே அப்பெருமானுக்கு இன்னும் படை என்று சொன்னால் அது சூலம், அவனுடைய பறை என்று சொன்னால் நாதம், அப்படி அவனுக்கு கொடி என்று சொன்னால் நீற்றுக்கோடு, அதுதான் படையாக கொடியாக விளங்குகிறது என்று சொல்லி இப்ப எவ்வளவு சொன்ன. யார் சார் என்னன்னது என்னன்னீங்களா இல்லையா, நீ என்னனியா இல்லையா, என்னனியா இல்லையா, புஸ்தகம் இல்லை என்ன முடியல இல்லையா. 10 அங்கங்களையும் சொல்லி சொல்லுகிறார். ஆற்றல் அது உடை அழகும் அழகமர் திருவுரு நேற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம்மே ஆரா அருளியும்
மாதில் கூருடை மாப்பெரும் கருணை எண்ணாத பெரும்பறை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும் மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும் தூயமேனி சுடர்விடும் சோதி காதலன் ஆகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில்வர அணிந்தும் அரியோடு பிரமற்களவறியாதவன் பரிமாவின் மிசைப்பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவன் உத்தர கோசவங்கை ஊராகவும் ஆதிமூர்த்திகட்கருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள்கடிந்தருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலை ஆகவும். எவ்வளவு வச்சிருந்தா என்ன, யாராருக்கு எப்படி பறவைக்கு கண்ணி வைக்கணும், யானைக்கு குழி வெட்டணும் இல்லையா? யானையை கண்ணி வச்சு பிடிக்க முடியுமா? சிறு பறவையா இருந்தா பெரும்பறவையா இருந்தா அது கண்ணிய விரிச்சு வச்சு வலையில விரிச்சு வச்சு பிடிச்சு வைக்கும். விலங்கா இருந்தா வேட்டையாடி கொள்ளணும். நீர்ல மீனா இருந்தா வலை வீசி பிடிக்கணும். யானையை பிடிக்கிறதுல என்ன பண்ணணும்? என்னமா தூண்டில வச்சு பிடிக்கிறது. யானைய நல்ல பெருசா குழி வெட்டி வச்சிருப்பாரு. நமக்கு தான் குழிய நல்லா வெட்டி நல்ல இலதடையெல்லாம் போட்டு மேல யாரை எப்படி எவ்வவர் தன்மை திறமும் எப்பெரும் தன்மையும் அவர் எப்படி ஆட்கொள்வார்னு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஆட்கொள்வார். எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி. அதுக்கு எதுல நாட்டம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு எதுல நாட்டம் இருக்குன்னு பார்த்துட்டு அதையே ஓவர் டோஸா கொடுப்பாரு. காசு ரொம்ப ஆசையா இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. காசை வாங்கிக்கிட்டே இருந்து அதுவும் சலிக்க சலிக்க சலிச்சு வாங்கி அடுத்து அப்படின்னு போற வரைக்கும் கொடுப்பார் இல்லையா? அது அவருக்கு தான் தெரியும் எப்படி அதை கொடுத்து அதை எப்படி ஆட்கொள்ளுவது என்பது அவருக்கு தெரியும். ஆகையினாலே எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசரி அதனால் ஆண்டு கொண்டருளி நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமார்த்தரு பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கொழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெரு அடியவர். இதுதான் கனத்த இதயத்தோடு பாடுகிறது. இந்த பாடுகிற பொழுது மணிவாசகருக்கு இதயமெல்லாம் கனத்து போயிடுச்சு. இவ்வளவு பண்ணாரு, எனக்கு வந்தாரு, எல்லாம் பண்ணாரு, இருண்டு போயிட்டாரு இல்லையா? வந்தாரு, எல்லாம் செஞ்சாரு, கூடவே கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா நீ இறங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது எவ்வளவு பெரிய கொடுமை. ஒன்றும் தெரியாம இருந்து அந்த கூட்டத்தோட இருந்துடலாம். விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் இந்த கூட்டம்? எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிற கூட்டம்னா சிங்கம் புலி கரடி மாதிரியே தெரியும். நிஜமா சொல்றேன், நிஜமா. நாமளும் ஏதாவது சிங்கமோ புலியோ கரடியோ ஏதாவது ஒரு மிருகமா இருந்தா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கும்போது தெரியாது. திடீர்னு நம்ம மனுஷன் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் தெரியும். அவருக்கு இருப்பு கொள்ளல, அவருக்கு யாருக்கு? சாமிக்கு. ஆனா என்ன நடந்ததுன்னு சொல்லுகிற, என்ன நடந்துச்சு, சாமி என்ன சொன்னார், நீங்க இரு அப்படின்னுட்டு. என்னத்துக்காக இருக்க சொன்னாருன்னு சொல்லல. இரு, நீ தில்லைக்கு வந்துற அப்படின்னு. சாமி நீங்களே கூட்டிட்டு போயிடுங்களேன் சாமி, விட்டுருக்கலாமா அவரை? தில்லைக்கு வான்னு சொன்னாங்க. காலை பிடிச்சிக்கிட்டு, அவர் தான் கால் கொடுத்துருக்காருல்ல, கண்ணால் யாரும் கண்டேன் காண்க நிலந்தன் மேல் சேவடி தீண்டினன் காண்க. பிடிச்சிட வேண்டியதானே, ஒரே கெட்டியா பிடி. என்ன சாமி என்ன விட்டுட்டு போறேங்கிறீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னீங்க. நீங்க எங்க வேணா கூட்டு போக சாமி. கூட்டு போய் வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன வேலை இருக்காது சாமி, அந்த வேலைக்கு என்ன வச்சுக்கீங்க சாமி அப்படின்னு கேட்கணும். வாய வரல, ஒண்ணுமே வாய் வரல.
அதான் சொல்லுகிறார். ஏன் வாய் வரல? நான் நாய் மாதிரி இருந்தேன், எப்படி வாய் வரும்னு கேட்கிறார். எஜமான் சொல்றத நாய் கேட்குமே தவிர அதுக்கு எது பதில் சொல்ல தெரியுமா இருக்கு? டாமி உட்காருங்க அப்படின்னு பம்மிட்டு போய் உட்கார். அது மாதிரி நாயினே நெய்னாரு. நாயினேனை ஏல இங்கு ஒழித்தருளி என்ன சொன்னாரா? நாயினேனை நலமறி தில்லையுள் கோலமார் தரு பொதுவினில் வருக. அக்கவா ஏ சாமி, இங்க என்ன சாமி கூட்டிட்டு போயிடுவீங்க நினைச்சிட்டு இருந்தேனே, எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறார், வார்த்தையே வரல. தலையாட்டு என்ன, நீ தில்லிக்கு வந்துரு அப்படிங்கிறது. இது வந்தப்போயே சொல்லியிருந்தா பரவாயில்ல. அறுவகை தீட்சையும் கொடுத்து எல்லா விதமான நலனையும் கொடுத்து விட்டு இனி இங்கே இரு என்று சொன்னார். நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமார் தரு பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கு ஒழித்து அருளி அன்று. இதுல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இவரு போகும்போது என்னை கூட்டிட்டு போயிடுவாருன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அப்பதான் பாக்குறாரு கூடவே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அடியார்களோடு. தனியா வரல, இவர் எங்க போறாரோ அங்கெல்லாம் இந்த அடியார்கள் வரும். இந்த அடியார் கூட்டத்தில் நடுவில் இருக்கும் அருளை புரியான்னு தான் கேட்கிறாரு. இவர் எங்கெங்கெல்லாம் பாக்குறாரோ அங்கெல்லாம் இந்த அடியார் திருக்கூட்டம் இருக்கும். அவர்கள் அபரமுத்தியில இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் அவர்கள் கூடவே இருப்பாங்க. சாமி கூட எங்க போனாலும் கூடவே வந்துருவாங்க. அந்த திருக்கூட்டத்தை பத்தி நிறைய எழுதுறார். நான் அந்த திருநெல்வேலியில போய் என்னங்க கோயில் திருப்பதி நிறைய இடத்துல எழுதுறார். அதை நான் திருநெல்வேலியில கூட அதை பத்தி தனியாவே பேசியிருக்கேன். இந்த திருக்கூட்டத்தை பத்தியே தனியா பேசியிருக்கேன். அப்ப இவர் பார்க்கிறாரு, இவரு தீப்பிழம்பாக அந்த சோதி திருமேனி ஆகுது. வந்திருந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா உள்ள போறாங்க, எல்லாரும் உள்ள போகிறார்கள் ஒவ்வொருவராக. அன்று உடன் கலந்தருளியும் ஒவ்வொருவராக வந்து கோலமார் தரு பொதுவினில் வருக. கோலமார் தரு பொதுவினில், கோலமார் தரு பொதுவினில், கோலம் என்று சொன்னால் அழகு, அழகு மிக்க கனக சபையில் வருக அப்படின்ட்டு இப்ப சொன்ன விஷயத்தை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. என்ன சொல்லணும்? நான் இப்ப இருக்கேன், நான் இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, நான் அவர்கிட்ட சொல்கிறேன் எங்கே போனாங்க அது கிடைக்கும் அப்படின்னு. எங்கே போனால் கிடைக்கும்னு நான் உடனே ஒரு இடம் சொல்லுகிறேன், இந்த ஊரில் இந்த இடத்துல அங்கே போனால் அது கிடைக்கும். எனவே அங்கு செல்க, அங்கு செல்க. அப்படிதானுங்க சொல்லணும். நீ தில்லைக்கு செல்க அப்படிலாம் சொல்லியிருக்கணும். ஆனா என்ன சொன்னாரா? தில்லைக்கு வருக. அப்ப நான் தில்லைக்கு தான் போறேன், நீ அங்க வான்னு அர்த்தம். இந்த வார்த்தை அதனுடைய வலிமையை பார்க்கணும். செல்லுகன்னு சொல்லல, வருக என்று சொன்னார். வருக அப்படின்னு சொன்னா வா என்று சொன்னார், வருகன்னு சொன்னார். அப்ப இவரு போறாருங்க. அதனாலதான் பின்னால சொல்லுகிறார், கடைசியில ஒலிதரு கையிலை உயர்கிழ போனேங்கிறது ஒலிதரு சோலை புலியூர் புக்கு நிதருளினன் அப்படின்னு கொண்டு போய் பினிஷ் பண்றாரு. அங்க என்னை வான்னு சொல்லிவிட்டு வருகன்னு சொல்லிவிட்டு இவர் முன்னாடி போயிட்டார். அவர் பிளைட்ல போயிட்டு என்ன ட்ரெயினை பிடிச்சி வான்ட்டார். அவர் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னார். வருகன்னாரு. இவங்களெல்லாம் கூட்டு போனார், என்ன கூட்டு போயிருக்க கூடாதா அப்படின்னு கண்ணீர். ஏன் சாமி விட்டுட்டு போனாரு அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும். அப்படி விட்டுட்டு போன அன்னையில இருந்து தான் திருவாசகம் கிடைச்சது. இல்லைன்னா எங்க இருந்து திருவாசகம் வந்துட்டு போகுது? அன்னையில இருந்து அவர் பாடினது நமக்கு கிடைத்ததுதான் திருவாசகமாக மலர்ந்ததுன்றது தெரியும். ஆனா உண்மையிலேயே பாருங்க, அதனுடைய உள்பொருளையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கு வருகன்னு சொல்லிட்டு போயிட்டார். இங்கேயே அவரு அந்த கூட பல பேரை கூட்டிட்டு போனார். அதுல யாரு உடன் கலந்தருளியும் அருள, அவரோடு கலந்தவர்கள் யாரு? எத்தனையோ பேர் கலந்தார்கள். யாருன்னு தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? அன்று உடன் சென்ற, உடன் சென்றன்னா அவரோடு கூடவே சென்ற, அவரோடு கூடவே சென்ற, அப்ப கூடவே வந்தவர்கள்.
வந்தவர்கள் கூடவே செல்லுகிறார். சென்றவர்கள்லாம் யாரு? சென்றவர்கள்லாம் யாரு தெரியல, யாருன்னு தெரியல. ஒருவேளை மணிவாசகரையும் கூடவே கூட்டிட்டு போயிருந்தால் நமக்கு மணிவாசகர் கிடைத்திருப்பாரா? என்னங்க என்ன கேட்கறது? அவரு கூடவே கூட்டிட்டு போன ஆளுங்களோட இவரும் ஒன்னா போயிருப்பார். அவ்வளவுதான், அத்தோட முடிஞ்சு போயிருக்கோம். ஆனால் இரு சொன்னதுனால தான் நமக்கு இன்றும் இருக்கிறார் மணிவாசக பெருமாள். நீ இரு, அங்க வா அப்படின்ட்டு. ஆகையினாலே அந்த ஒரு நுட்பத்தை நாம பார்க்கணும். கோலமார் தரு பொதுவினில் வருக என, அது ஒண்ணுதான் அவருக்கு, அந்த வார்த்தை ஒண்ணுதான் உயிரோட்டத்தை கொடுத்தது. என்ன, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு கொண்டருளி வண்ணப்படி தன்னை வான்னு சொன்னது, அங்க வான்னு சொன்னது இல்ல, தில்லைக்கு வான்னு சொன்னாரே, அந்த வார்த்தையை நம்பி அல்லவா நான் போய்கொண்டு இருக்கிறேன் இப்ப எல்லா இடங்களுக்கும் என்று சொல்லுகிறார். வா வருக அப்படின்ட்டு போனார். அதனாலதான் பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன் நீ நானும் சொல்லுகிற பொழுது ஒருத்தர் சாட்சி இல்லையே, யாருமே சாட்சி இல்லையப்பா. நீ வான்னு சொன்னேங்க, ஆனா யார் பார்த்தா? யாரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகன்னு சொன்னியே, அந்த வருகை என்று அருள் புரிவாயே, அதுதான் சொல்லுகிறேன். வருகன்னு சொன்னது அருள் புரிவாயே என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த மீதம் இருக்கிற பகுதியை நாம் அடுத்த வகுப்புல சிந்திப்போம். இன்னும் அதில் இன்னும் கொஞ்சம் டீப் மீனிங் இருக்கு, பல உள்ளார்ந்த செய்திகள், அடியனுடைய ஆய்வாக அதுல செய்திகள். நான் நிரம்ப செய்திகள் இருக்கிற உரையில எனக்கு மன சமாதானம் இல்லை, அந்த உரைகள் சொல்லி இருக்கிற பொழுது. ஆனால் அந்த உரைகளை தாண்டி அவற்றிற்கு என்ன சிந்தனை செய்ய முடியும், எது பொருத்தமாக வருகிறது, நமக்கு புதிதாக காண வேண்டும் என்பதில்லை, எது பொருத்தமாக காண முடியும் அப்படிங்கிற பொருளை காண வேண்டும் என்கிற அந்த நிலையில நாம் செல்வோம் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடியேன் எழுதிய நூல்கள் அங்கே இருக்கின்றன. PRO ஜெயப்பிரியா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நான் எழுதிய ஞானத்திரள் வெளியீடாக இருக்கக்கூடிய திருவாசகத்திற்கு குறிப்புரை எழுதியிருக்கிறேன். குறிப்புரை தான், பொழிப்புரை எல்லாம் எழுதலை. அது நிறைய புத்தகம் இருக்குது, பொழிப்புரை அந்த புத்தகம் இருக்கிறது. அதற்கு பிறகு வேறு சில நூல்களும் இருக்குது. ஞான குழந்தை இங்கிலீஷில் ஞானசம்பந்தருடைய இது இருக்கிறது. அடியேன் பேசிய USBM இருக்குது, வேணுங்கிற நண்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஞானத்திரள் பத்திரிகையை நீங்கள் சந்தாதாரராக ஆக வேண்டும், அப்படி என்னுடைய விண்ணப்பம். நீங்கள் சந்தாதாரராக சேர்ந்து அந்த பத்திரிகைக்கு நல்ல ஆதரவை தர வேண்டும். ஏன்னா அதில் விளம்பரம்லாம் இல்லை, வாசகர்கள் தான் முக்கியம். வாசகர்கள் நீங்கள் உங்களுடைய நல்ல ஆதரவு. சார் நான் ஏற்கனவே அதில் வாசகர் அப்படின்னா நீங்கள் இன்னொரு மற்றவரை வாசகராக்கணும், நண்பர்களையோ உறவினர்களோ, அப்படி எல்லாரையும் நீங்கள் வாசகராக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக மிக அற்புதமாக நம்முடைய திருவாசகத்தை நம்முடைய சங்கம் கமலவனர் சத் சங்கம் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அது மிகச் சிறப்பாக ஏற்கனவே அதனுடைய ஃபெதர் இந்த கேப்புங்கிற மாதிரி திருமந்திரம் வழங்குகிறது. ஸோ அனதர் ஃபெதர் இந்த கேப் திருவாசகமாக வழங்க வேண்டும். அதற்கெல்லாம் அவங்களுடைய நல்ல ஒத்துழைப்பும் ஆதரவும் வேண்டும் என்று கேட்டு இந்த அளவில் நிறைவு செய்து இப்பொழுது 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் ஓ நமச்சிவாய ஓ நமசிவாய ஓ நமசிவாய ஓ நமசிவாய ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோ. திருச்சிற்றம்பலம்.